ஓகே ஓகே பாருங்க என்ன சொல்றாங்க ஸ்ட்ரக்சர்ல மாணவன் ஒருவன் ஆய்வுக்கூடத்தில் ஒரு எளிய ஊசலை பயன்படுத்தி ஈர்ப்பிலான ஆறுமுடுகளையும் கோலத்தின் ஆரையையும் துணியை திட்டமிட்டுள்ளான்னு சொல்றான். சரி இப்படி படம் மட்டும் தந்தியா பாருங்க, இப்படி படம் மட்டும் தந்திக்கு பெரிய கோலம் மட்டும் தந்தி நீளமேல் இது ஆரே ஆறு ஆரை நான் குறிக்கிறேன் ஆரே ஆறு ஆரே ஆறு நீளம் கேபிட்டல் சரியா. ஓகே இங்கே பின்னு ஒரு புள்ளியை காட்டிக்கிறாங்க, இங்கே ஏன்னு ஒரு புள்ளியை காட்டிக்கிறாங்க சரியா. உங்களுக்கு நல்லாவே தெரியும் நான் படிப்பிக்க போல படிப்பிச்சுக்கிறேன். டி சமன் 2π வர்க்கமூலம் L இன் கீழ் G. டி சமன் 2π வர்க்கமூலம் L இன் கீழ் G. இங்க L என்று சொல்றவர் யாரு? கட்டப்பட்ட இடத்திலிருந்து புவியீர்ப்பு மையத்திற்கான தூரம். கட்டப்பட்ட இடத்திலிருந்து புவியீர்ப்பு மையத்திற்கான தூரம். இங்க G ன்னு சொல்றவர் யாரு? விளைவில் ஆறுமுடுகள். ஒரு லிஃப்ட்ல மேல் நோக்கி ஆறுமுடி கொண்டு போனா என்ன வரும்? மேல் நோக்கி பிளஸ் ஆறுமுடுகள் பிளஸ், அப்ப G பிளஸ் ஏன்னு வரும், G மைனஸ் ஏன்னு வரும் கீழ் நோக்கி ஆறுமுடினா. சரி அந்த விஷயங்கள் கொண்டு என்ன வைக்கலாம். அவளே கொண்டு நம்ம இங்க எல்லுன்னு சொல்றவர் யாரு? கட்டப்பட்ட இடத்துல இருந்து புவியீர்ப்பு மையத்திற்கான நீளம். அப்ப எனக்கு எழுதலாம் இங்க உண்மையா சமன்பாடு T சமன் 2π வர்க்கமூலம் எல்லோட யார கூட்டணும் ஆர கூட்டணும் G வரும். எல்லோட ஆர கூட்டி G வரும். சிம்பிளான விஷயம். ஒன்னாவது சரியா. ரெண்டாவது சொல்றாங்க வரைஃபை குறிப்புடன் வரைய குறிப்புடன் மூலம் ஜிஆர் ஒரு பெருமானத்தை பெறுவதற்கு வரைஃபை வரைஞ்சி ஜிக்கும் ஆருக்கும் பெருமானத்தை பெறுவது அப்படி உகந்த விதத்துல செட் பண்ண சொல்லலாம். ஓகே உங்களுக்கு தெரியும் வர்க்க மூலம் வந்தாலே கிராஃப் ஒன்று வரையணும்னா என்ன செய்யணும்? ரெண்டு பக்கமும் வர்க்கிக்கணும். அப்படின்னா ரெண்டு பக்கம் வர்க்கிக்கிறேன். ரெண்டாவது கேள்விக்கு டி சமன் 2π வர்க்க மூலம் L பிளஸ் ஆர் இன் கீழ் G. அவன் கீழே நல்லா சொல்றான் பாருங்க. ஒரு வரைஃபண்டை வரைஞ்சு ஜி ஆரை துணியணுமாம், ஜிஐயும் ஆரையும் துணியணுமாம். அதற்கான என்ன செய்யணுமாம்? கிராஃபை செட் பண்ணணும். அதுக்கு ஏற்ற மாதிரி அவன் ரெண்டு பக்கம் வர்க்கிக்கிறேன். அப்ப டி வர்க்கம் சமன் 4π வர்க்கம் L பிளஸ் ஆர் இன் கீழ் G. அப்போ ரெண்டையும் அடை பண்ணிக்கினா வரும் இது டி வர்க்கம்ன்றது 4π வர்க்கம் L இன் கீழ் G சக 4π வர்க்கம் R இன் கீழ் G. 4π வர்க்கம் L இன் கீழ் G சக 4π வர்க்கம் R இன் கீழ் G. சொல்லுங்க. ஓகே அப்ப பாத்தீங்கன்னா இவரை என்ன YH குறிக்கலாம். அப்ப நான் யாரை மாத்தி யாரை வாசிப்பு எடுக்க போறேன்? இந்த நீளத்தை மாத்தி டைம் அளக்க போறேன். அப்போ உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆரை மாத்திலுமா கோலத்தை மாத்தி கேளவே. மாற்றக்கூடிய ஆள் தான் எக்ஸ் அச்சுக்கு வரணும். அப்ப என்ன செட் பண்ணலாம்? இதுக்கு ஏற்ற மாதிரி ஜி எழுதுறேன். இவர் என்ன இவர் எக்ஸ் ஃபுல்லாலும் வெட்டு துண்டு. இவர் என்ன வையச் செய்ப்பார். அப்ப என்ன வரும்? 4π வர்க்கத்தின் கீழ் ஜின்னு சொல்றது என்ன வைக்கும்? படித்திறன் வைக்கும். 4π வர்க்கத்தின் கீழ் ஜின்னு சொல்ற என்ன படித்திறன் வைக்கும். எல்ன்றது இந்த எக்ஸ் அச்சுக்கு வரக்கூடிய ஆள். 4π வர்க்கத்தின் கீழ் G இன்டு ஆர்ன்றது வெட்டு துண்டை. சரியா? கிராஃப் வரையறதுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணிட்டேன். ஓகே அடுத்த கேள்வி பாருங்க. சாரா மாறியையும் சார் மாறியையும் கண்டுபிடிக்க சொல்றேன். ஓகே இப்போ உங்களுக்கு தெரியும் சாரா மாறினா ஒருத்தர்லையும் தங்க மாட்டாரு. சாராதவர் யாரு? இங்க சாராதவர் யாரு? எக்ஸ் அச்சுக்கு வராது யாரு? சாராதவர் யாரு? எக்ஸ் அச்சுக்கு வராது. ஏன் அவர் யாரையும் சார மாட்டாரு. எக்ஸ மாத்த யாரு மாறுவாரு? வை மாறும். எக்ஸுக்கு ஏத்த மாதிரி தான் வை மாறும். அவர் யாரு? சார் மாறின்னு சொல்லுவாங்க. YH வராது. டி வர்க் கிளியரா? ஓகே அப்ப சாராதவர் எக்ஸ் அச்சு, அதுக்கு ஏத்த மாதிரி சாடுறவர். எக்ஸ மாத்த மாறுறவர் தான் வை. அதுதான் வைக்கு நாங்க சார் மாறின்னு சொல்லுவோம். வைக்கு சார் மாறின்னு சொல்லுவோம். கிளியரா? ஓகே அடுத்த சொல்றான் டி பற்றிய வாசிப்புகளை எடுக்கும் போது மாணவன் மாற்றேற்ற ஊசியை மேற்குறித்த உருவில் காணப்படுகிறவாறு புள்ளி B யில் வழிப்படுத்தி வைக்கின்றான். புள்ளி B ல வைக்கிறானா மாற்றேற்ற ஊசியை வைக்கிற ஊசியை வச்சா அந்த எனக்கு தெரியும் இங்க நான் யாரை மாத்தி வாசிப்பு எடுக்க போறேன்? எல்லாம் மாத்தி டைம் அளக்க போறேன். இப்ப டைம் அளக்கணும்னா ஒரு இடத்துல ஸ்டார்ட் பண்ணணுமா இல்லையா? அப்ப நான் ஒரு ஊசி ஒன்று வைக்கிறேன். இடங்காணல் கோல்டும் சொல்றதுக்கு
அந்த மாற்றேற்ற ஊசியை வச்சா அந்த மாற்றேற்ற ஊசியை தாண்டி போகல ஒன்றுன்னு எடுப்பேன், திருப்பி தாண்டி போகல ரெண்டு. சொல்லலைச்சா ஒரு ஒரு இடமோ நீந்தாத்தனே அது பற்றி வாசி போன்று எடுக்கலும். இப்போ கண்டியில் ஒரு கடை ஒன்றிக்கு அந்த கடையை தாண்டி போனா ஒன்று, திருப்பி கடையை தாண்டி போனா ரெண்டு. சொல்லலைச்சு எத்தனை முறை தாண்டி போனட்டு பார்க்கலுமே. அதுக்காக தான் அந்த மாற்றேற்ற ஊசினோட வைக்கிறேன். இப்போ கேட்குறான் பீல வைக்கிறேன், பீல வைக்கிறானா கூடிய செம்மையை தருதுன்னு சொல்றானா. சரி, ஏல வைக்காம அவன் பீல வைக்கிறானா அந்த ஊசியை நல்லா பார்த்துக்கோங்க. அந்த மாற்றேற்ற ஊசி இடங்காணல் கோல்னு சொல்லிடும். அந்த மாற்றேற்ற ஊசியை பீல வைக்கிறானா ஏல வைக்காம. பிக்கு மேய்க்கு என்ன டிஃபரண்ட்? பி தான் என் எளிமை சேர்க்கத்துல மையம், ஸ்பீட் கூட வைக்கும். ஏ வந்து வீச்சம் மண்டலா வீச்சம் வைக்கும், ஸ்பீட் குறை வைக்கும். ஒருத்தர் போகிற ஸ்பீட் குறவு. ஓகே, அப்போ இங்கே ஸ்பீட் கூடண்டா உங்களுக்கு தெரியும். இப்போ நான் நிற்கிறேன், ஒரு ஆமை வந்து என்னை தாண்டி இப்படி போகுது மெதுவா மெதுவா மெதுவா. அது தாண்டிருச்சா இல்லையா தாண்டிருச்சா இல்லையான்னு பார்க்கறதுக்கு கஷ்டம். முயலோட புஷ்ட்டு போச்சு இந்த ஸ்பீடா என்ன சொல்லலாம், எனக்கு லேசா தாண்டி போயிடுச்சு, ஒருக்கா 2 தடவை தாண்டி போயிடுச்சு, 3 தடவை தாண்டி போயிடுச்சுன்னு சொல்லலாம். அப்ப நல்லா விளைக்கோங்க. அப்ப ஆமை மெதுவா வருதுண்டா டைம் அளக்கிறதுல பிழை ஏற்படலாம், டைம் அளக்கிறதுல பிழை ஏற்படலாம். அப்ப எனக்கு சொல்லலாம், ஆக வேகம் கூடிய இடத்துல மாற்றேற்ற ஊசியை வச்சா குயிக்கா அவனுக்கு தடவை தாண்டி போயிடுச்சு, 2 தடவை தாண்டி போயிடுச்சு எனக்கு என்ன சொல்லலாம், வாசி படிக்க. சரியா, எழுதிக்கோங்க எழுதிக்கோங்க. பி என்ற புள்ளியில் எளிமை இசையக்கத்தின் வேகம் மிக உயர்வு ஆகும். பி என்ற புள்ளியில் எளிமை இசையக்கத்தின் வேகம் மிக உயர்வு ஆகும். பி என்ற புள்ளியில் எளிமை இசையக்கத்தின் வேகம் மிக உயர்வு ஆகும். பி என்ற புள்ளியில் எளிமை இசையக்கத்தின் வேகம் மிக உயர்வு ஆகும். எளிமை இசையக்கத்தின் வேகம் மிக உயர்வு ஆகும். எனவே நேரம் அளத்தலின் வலு எனவே நேரம் அளத்தலின் வலு பி என்ற புள்ளியில் குறைவாகும். நான் முதல் எழுதினது விளங்காட்டி இதை பார்த்து எழுதிக்கோங்க. இப்படித்தானே கிராஃபுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்றேன். கிளியரா? ஓகே, இந்த படத்தை நான் அடிக்கல, அதை விளங்கப்படுத்துறதுக்காக படத்தையே வரைஞ்சி வேண்டா. கேபிட்டல் T7 2π வர்க்கமூலம் L கீழ் Gன்னு போட்டு எழுதிக்கோங்க. இங்கு L என்பது கட்டப்பட்ட தானத்திலிருந்து இங்கு L என்பது கட்டப்பட்ட தானத்திலிருந்து குறித்த திணிவின் புவியீர்ப்பு மையத்திற்கான தூரம் ஆகும். இங்கு L என்பது கட்டப்பட்ட தானத்திலிருந்து குறித்த பொருளின் புவியீர்ப்பு மையத்திற்கான தூரம் ஆகும். கிளியரா? அதே போல இங்கு G என்பது வீடியோ நிப்பாட்டி எழுதலாம். இங்கு G என்பது கொஞ்சம் ஸ்பீடாக சொல்றேன், உங்க வீடியோ டைம் பெருசாக கூடாது. இங்கு G என்பது விலையுள் ஆறுமுடுகலாம். கிளியரா? ஓகே, அடுத்து பாருங்க. மாணவன் ஓர் அலைவுக்கு மாத்திரம் நேரத்தை அளந்த போது அவனுடைய வாசிப்பு தந்திக்கிறான், இழிவெண்ணிக்கை தந்திக்கிறான். சரியா? சதவீத வலு கேட்கிறான். உங்களுக்கு தெரியும் சதவீத வலு எழுதினா சதவீத வலு என்ன சொல்றான்? இழிவெண்ணிக்கை எவ்வளவா? 1/3. சரி, இழிவெண்ணிக்கை 1/3. செகண்ட் வாசிப்பு எவ்வளவா? வாசிப்பு 1/2/3 சொல்றான். 1/2/3 சொல்றான். சரியா? இதோட வாசிப்பு உங்களுக்கு தெரியும். சதவீத வலு சொல்றது யாரு? இழிவெண்ணிக்கை கீழ் வாசிப்பு தர 100. இது கலப்பு பின்னம் இது எனக்கு முறைமை இல்லா பின்னமா மாத்தலாம். எப்படி மாத்துற? 1 3/2 கூட்டினா சரி, 1 3/2 என்ன வரும்? 5/3 வரும். சொல்லலைங்க சார், 3 1 பெருக்கி 2 கூட்டினா சரி 5/3 வரும். நான் நேரடி 5/3 எழுதுறேன். அப்ப 1/3 வகுக்கணும். நேரடியா பேசு வகுக்கையில் மாணாக்கள் வகுங்க. இதை வகுத்து யாரால பெருக்கணும்? 100ஆல பெருக்கணும்.
1 கீழ் 3 பெருக்கல் 3 கீழ் 5 தர 100. 3 சுருக்கலாம். 100 5 பிரிச்சா 20%. நீ யாராலும் விரும்பினா இந்த 3 வெட்டிட்டு 1 கீழ் 5 தர 100 போடவும் 1 கீழ் 5 தர 100 போடவும் 1 கீழ் 5 தர 100 போடவும். கிளியரா? ஓகே. நேர சதவீத வலு 1% குறைவாக காணப்படுவதற்கு மேற்கொள்ள வேண்டிய மொத்த அலைவுகளுக்கான இழிவு பெறுமதியை கணிக்க. இப்போ உங்களுக்கு தெரியும் இப்ப நான் ஊசல் அலையை விட்டு எடுக்கிற டைம் எல்லாம் எப்படி வரும்? மில்லி செகண்ட். சின்ன டைம் தான் எடுக்கும் இப்படி போய் திருப்பி வாரத்துக்கு. அப்ப சின்ன டைம் அளந்தா சதவீத வலுன்னு சொல்ற இழிவெண்ணிக்கையின் கீழ் வாசிப்பு தர 100. என்ன வரும்? சதவீத வரும். அப்ப சின்ன மில்லி செகண்ட் எல்லாம் அளந்தேன்டா என்ன வாசிப்பு எப்படி இருக்கும்? குறைவைக்கும். வாசிப்பு குறைவுண்டா வலு கூட வைக்கும். அப்ப எனக்கு அப்படி சரி வரா. சின்ன வாசிப்பெல்லாம் அளக்கலாம். சின்ன வாசிப்பெல்லாம் அளக்க அமைக்கிறதுக்கு எனக்கு ஒன்றுமே செய்யவும் மேலாம். எனக்கு அந்த கோலத்தை மாத்தேலுமா, அது ஊசல் இயல்பை மாத்தேலுமா, ஒன்றும் மாத்தேலாம். அது சின்ன வாசிப்பு தான் தரும். அப்ப நான் என்ன செய்வேன்? ஒரு 10-20 முறை அலைய விட்டு மொத்த டோட்டலா வாசிப்பை எடுக்க போறேன். உதாரணத்துக்கு ஒரு அலைவுக்கு அது 1 செகண்ட் எடுக்குதுண்டா, அந்த 1 செகண்ட் சின்னது தானே, அதை அளக்காம ஒரு 50 அலைவுக்கு போறோம், நான் வாசிப்பை எடுக்கிறேன். அப்ப எனக்கு 50 செகண்ட் வரும். சொல்லலைச்சா? வாசிப்பை கூட்டினா எனக்கு என்ன வரும்? வலு குறையும். அதை குறைக்கிறதுக்காக நான் என்ன செய்யறேன்? ஒன்றுக்கு மேற்பட்ட அலைவுகள டோட்டல் வாசிப்பை எடுக்கிறேன். இப்ப இங்க என்ன சொல்றான்? எத்தனை 1% வலு மெயின்டைன் பண்ணணுமா? 1% வலு மெயின்டைன் பண்ணணும்னா நேர அளவு வாசிப்பே எவ்வளோ ஈக்கணும் அப்படி கேட்கிறான். உங்களுக்கு தெரியும், இதே சமன்பாட்டுல போட்டீங்கன்னா சரி 1% வலு வரணுமா? 1% வலு வரணும்னா இங்க வலு சதவீதத்தை பத்தி என்ன போடுவீங்க? 1. இந்த அளக்கப்பட்ட கருவிடி இழிவெண்ணிக்க மாறுமா? இழிவெண்ணிக்க மாறாது. 1 கீழ் 3 தன். அவன் வாசிப்பு தான் கேட்கிறான். எக்ஸ்ன்னு எடுக்கிறேனே, வாசிப்பு தான் என்ன கேட்கிறான். 1% வலு வரணுமா? அவனோட வாசிப்பு என்ன வைக்கணும் அப்படி கேட்கிறான். அப்ப எக்ஸ கொஞ்சிட்டு போயிருக்கிறேன். எக்ஸ் 100 தர 1 கீழ் 3, அதாவது 100 கீழ் 3 33.33 செகண்ட். 33.33 செகண்ட். அப்ப உதாரணத்துக்கு உங்களோட ஒரு அலைவு 1 செகண்ட்டா, இங்க பாருங்க, இங்க 33.33 போட்டா தான் 1% வலு வருது. 33 விட கூட்டின பெருமானம் போட்டா 1 விட குறையும், வலு குறையும். 33 விட குறைச்சிங்கடா கூடும். 33 விட குறைவான வாசிப்பாளர் தான் பிள்ளை. உங்களுக்கு தெரியும், பரிசோதனைகள் சரியாயிக்கணும்டா சதவீத வலு 1 விட குறைவாய்க்கணும். அப்ப 1 விட கூடையலாம். அப்ப இந்த 1 செகண்ட் எல்லாம் போடையலாம். அப்ப கட்டாயம் நீங்க என்ன செய்வீங்க? ஒரு அலைவிட வாசிப்பு எடுக்கலாம். ஒன்றுக்கு மேற்பட்ட அலைவுகள் 4 ஒரு 20-30 அலைஞ்ச போறோம் ஸ்டாப் வாட்ச் ஆன் பண்ற. ஒரு பயிற்சி, 2 தடவை பயிற்சி, 3 தடவை, 20 தடவை, 40 தடவை பயிற்சி போற வாசிப்பு எடுக்குது. அப்ப பெரிய வாசிப்பு கொண்டு வரும். வாசிப்பு பெருசினா வலு குறைவை. கிளியரா? அடுத்து பாருங்க, சதவீத வலு 1 குறைவாக அமைவதற்கு தேவையான அலைவுகளின் எண்ணிக்கை என்னன்னு கேட்கிறாங்க. சரி, சதவீத வலு 1 விட குறைவாய்க்கணுமா? நல்லா வச்சுக்கோங்க. இங்க என்ன சொன்னான்? சதவீத வலு 1 எவ்வளவு வாசிப்பு வேணும்னு கேட்டான். இப்ப சதவீத வலு 1 விட குறைவாய்க்கணுமா? எவ்வளவு அலைவுகள் அலையணும் அப்படி கேட்கிறான். இங்க பாருங்க, நல்லா கேள்வியில பாத்தீங்கன்னா ஓர் அலைவுக்கு மாத்திரம் நேரத்தை அளந்த போது இவ்வளவா, அதாவது ஒரு அலைவுக்குரிய வாசிப்பு தான் இது. ஒரு அலைவுக்கு நான் சொன்னேன் 5 கீழ் 3 செகண்ட் சின்ன பெருமானம், அதெல்லாம் நாங்க போடுறதில்ல. நிறைய அலைவுகள் எடுத்துதான் வாசிப்பு எடுக்க போறோம். அப்ப அவன் சொல்றான் பிராக்டிகல் 1% விட குறைவாய்க்கணும். அப்ப நான் 1க்கு கண்டுபிடிக்கிறேன். 1க்குரிய அலைவுகளை கண்டுபிடிச்சா சரியா இல்லையா? 1 தானே அந்த எல்லை, 1 விட பெருசாயினா பிராக்டிகல் பிள்ளை. அப்ப நான் 1% வலுக்கு இழிவெண்ணிக்கை என்ன? அதே இழிவெண்ணிக்கை தான் 1 கீழ் 3 தர 100. இப்ப வாசிப்பு கேட்கிறான் என்ன? நீ பிராக்டிகல சரியா செய்யணுமா? 1% வலுவை விட குறைவாய்க்கணும்னா என்ன அர்த்தம்? பிராக்டிகல் நீங்க சரியா செய்யணும். எத்தனை அலைவுகள் அலைய விட்டு வாசிப்பு எடுக்கணும் அப்படி கேட்கிறான். ஒரு அலைவு 5 கீழ் 3ண்டா, நான் எத்தனை அலைவுகள் அலைய விடுறேன்னு பாக்குறேன். 1% பாரத்துக்கு 10, 20, 30 கீழே பெருமானம் கூட்டினா தான் இது 1 மாறும். கிளியரா? அப்ப இவரை கொஞ்சம் இட்டு இருக்கிறேன். அப்ப 5 கீழ் 3
தர எண் சமன் 100 தர 1 கீழ் 3. 3 3 சுருக்கினா 5 என்னன்றது 100 வரும். எண் சமன் 20 அலகு கொண்டு வரும். சொன்னானே சார் அவன் தான் சொன்னேன். இப்போ ஒரு அலகுக்கு மட்டும் கருதுனீங்கன்னா இங்க 1% வராது. எத்தனை சதவீதம் வந்துச்சு? நான் முதல் கண்டுபிடிச்சோம் 20% வந்துச்சு. ஒரு அலகுக்கு மட்டும் செஞ்சீங்கன்னா 20% வருது. 20% வரும்னா பிழை, பிராக்டிகலே பிழை. அப்ப சதவீதம் நான் ஒன்றா குறைக்கணும்டா 20 அலகுகளோட வாசிப்பு எடுக்கணும். அதான் கண்டுபிடிச்சேன். 1 5 கீழ் 3 என்னைக்கே வரும் 1 வாரத்துக்கு சதவீதம் 1 வாரத்துக்கு. இங்க என்ன செஞ்சோம்? சதவீதம் 1 வரணும்னா எவ்வளவு வாசிப்பு எடுக்கணும்னு கேட்டேன். எவ்வளவு வாசிப்பு எடுக்கணும்னு கேட்டேன். எவ்வளவு வாசிப்பு எடுக்கணும்னு கேட்டேன். அப்ப இதே 5 கீழ் 3 என்ன 1.6 மாதிரி வருமா? அது 20 அளவுக்கு இதே விட வரும் 33.33 வரும். நீங்க யாராலும் 1% வலு வார்த்தைக்கு இதுதான் வாசிப்பு. ரெண்டு இன்னொரு மெத்தடும் எப்படி மெத்தட் இப்படி செய்யறது வேலைக்கு எல்லாருக்கும் இப்படி செய்யற வேலைக்கு எல்லாருக்கும் 33.33 வந்தா தான் என்னோட 1% வலு வருது வாசிப்பு. இதோட வாசிப்பு ஒரு அலைவுக்கு 5 கீழ் 3 எடுக்குதுண்டா என்ன அலைவுக்கு எவ்வளவு எடுக்குதுன்னு பார்க்கவுமே சொல்லணுச்சா. 33.33 என்ன 100 கீழ் 3 தானே, 5 கீழ் 3 தானே, என் சமன் எத்தனை 20 வருதா இல்லையா? அதே விட வரும். அதாவது இந்த துண்டுக்கு 33.3 கூட போடுறேன். வாசிப்பு தான் கண்டுபிடிச்சிட்டேன். போத வாசிப்பு கண்டுபிடிச்சிட்டேன். அப்படி சமப்படுத்தவுமே கிளியரா? ஓகே, நோட் பண்ணிக்கோங்க பாப்போம். நோட் பண்ணிக்கோங்க பாப்போம். வீடியோ நீ படி பார்க்கலாமே. ஓகே, அடுத்து வந்து உங்களுக்கு கிராஃப் தந்திக்கிறான். உங்களுக்கு தெரியும் நான் சொன்னேன் கிராஃப் வரையக்குள்ள y அச்சில t வர்க்கம், அதாவது உங்களோட அலகு எப்படி இருக்கணும்? y அச்சில அலகு எப்படி இருக்கணும்? செகண்ட் வர்க்கம் இருக்கணும். x அச்சில அலகு எப்படி இருக்கணும்? மீட்டர்ல இருக்கணும். அதுதான் நீங்க 10/2 தந்திக்கிறான். ஓகே, அவன் உங்களுக்கு புள்ளிகளையும் காட்டிக்கிறான். உங்களுக்கு தெரியும் கிராஃப் ஒன்ல படித்திறனை கண்டுபிடிக்கணும்டா முடியுமான அளவு தூரமான 2 புள்ளிகளை எடுக்கணும். எடுக்கப்பட்ட 2 புள்ளிகள் நீங்க என்ன செய்யணும்? இத்தனை கிராஃப் தூரமா 2 புள்ளி எடுக்கணும். எடுக்கப்பட்ட 2 புள்ளிகளை வட்டம் போட்டு காட்டி நீண்ட அம்புக்குறிகள் மூலம் காட்டணும். இந்த 2 புள்ளியை தான் நான் யூஸ் பண்ணிக்கிறேன் படித்திறனை கண்டுபிடிக்கிறதுக்கு. ஏன்னா பேப்பர் திருத்துறாங்க தெரியவே அவங்க இந்த புள்ளிகளை பார்ப்பாங்க. அப்ப அதுக்குரிய சரியான தூரங்கள் எடுத்தீங்களான்னு பார்ப்பாங்க. கிளியரா? இப்படி புள்ளிகளை காட்டணும். நல்ல விளைவிக்கோங்க. புள்ளிகள் எடுக்கிறேன்னு சொல்லி தூரம் எடுக்கிறேன்னு சொல்லி நெய்யறியில வெட்டாத புள்ளிகள் எல்லாம் எடுக்கிறதில்ல. இப்படி ஒரு கோடு போதுன்னா இது வாசிப்பு எப்படி எடுக்கிற? இது 5, இது 6, இது 3, இது 4டா இந்த புள்ளி எடுக்கிறதில்ல. வாசிப்பு எடுக்கலுமா? அதுல வாசிப்பு எடுக்கல. அப்ப வாசிப்பு எடுக்கலுமான முடியுமான அளவு தூரமான 2 புள்ளி எடுக்கணும். கிளியரா? ஓகே, அப்ப இங்கே புள்ளிகளோட படித்திறனை கண்டுபிடிக்க சொல்றான். நீங்க பாத்தீங்கன்னா விளங்கும். இது ஆள்கூறு வந்து பாத்தீங்கன்னா விளங்கும். கிராஃப பாத்தீங்கன்னா என்ன வருது? ஆள்கூறு 1 ஆள்கூறு வருது 2,47.5 2,47.5. அடுத்த ஆள்கூறு 0.5 0.9. அடுத்த ஆள்கூறு 0.5 0.9 0.5. சாரி மார்ஜ் சொல்லிட்டேன். 0.9, 0.5 47.5, 47.5, 2. சரியா? உங்களோட y அச்சிலிக்கிறவர் யாரு? t வர்க்கம். y அச்சிலிக்கிறவர் t வர்க்கம். x அச்சிலிக்கிறவர் நீளம் l. அது 10/2 அடுக்குல தந்திக்கிறான். அதாவது சென்டிமீட்டர்ல தந்திக்கிறான் நீளத்தை. அப்ப y ஆள்கூறுல வித்தியாசத்தின் கீழ் x ஆள்கூறுல வித்தியாசம். அப்ப நான் 2ல இருந்து 0.5 கழிக்கிறேன். வகுத்தல் 47. இதுல இருந்து கழிச்சா இதுல இருந்து தான் கழிக்கணும். 47.5 0.9. சரியா? y ஆள்கூறுல வித்தியாசத்தின் கீழ் x ஆள்கூறுகளின் வித்தியாசம். நல்லா பாத்துக்கோங்க. x ஆள்கூறுல வித்தியாசம் எழுதப்போல 10/2 இது x அச்சுல. அப்ப அதையும் ஆட் பண்ணணும். ஏன்னா இவெல்லாம் சென்டிமீட்டர்ல இருக்கிறாங்க போல. உதாரணத்துக்கு 0.9 எடுத்தீங்கன்னா அவர் சென்டிமீட்டர்ல இருக்கிறார். இப்போ நான் மீட்டருக்கு மாத்த 10/2 போடணும். சரியா? இப்ப மேல் இவருடைய அலகு s வர்க்கம், y ஆள்கூறுல வித்தியாசம் x வர்க்கம் தான் அலகு. x ஆள்கூறுல வித்தியாசம் அலகு m.
அவன் கடைசி அப்போ விடையை கண்டுபிடிச்சி அதை சுருக்கினீங்க நம்மளுக்கு விட வரும் 4 என்று வரும் 4 என்று வரும் சரியா 4 என்று வரும் என்ன அழகு செகண்ட் வர்க்கம் மீட்டர் மைனஸ் 1 வரும் செகண்ட் வர்க்கம் மீட்டர் மைனஸ் 1 வரும் கிளியரா செகண்ட் வர்க்கம் மீட்டர் மைனஸ் 1 வரும் ஓகே இதை என்ன படிக்கிறேன் அடுத்த சொல்றான் புவியீர்ப்பு ஆறுமுடுகளை துணிக வெட்டு துணை துணிகன்னு சொல்றான் ஓகே புவியீர்ப்பு ஆறுமுடுகள் எப்படி துணியிற புவியீர்ப்பு ஆறுமுடுகள் எப்படி துணியிற படித்திறன் தெரியும்டா இத்தனை படித்திறன் என்ன அப்படியே சொல்லலாம் 4 பை வர்க்கத்தின் கீழ் ஜி என்று சொல்றவர் தான் யாரு என்ன 4 இது அழகு பார்த்தீங்கன்னா விளங்குதா இது ஒன்றின் கீழ் ஜி ஜி அழகு என்ன மீட்டர் செகண்ட் மைனஸ் 2 மேல வந்துச்சுண்டா மீட்டர் மைனஸ் 1 செகண்ட் வர்க்கம் 1 கிளியரா ஓகே அப்ப இதை எழுதிக்கிறேன் நாமதே சரி அடுத்து என்ன சொல்றான் கோலத்துல ஆரையை கண்டுபிடிக்க சொல்றான் யாராலும் வெட்டு துண்டை கண்டுபிடிச்சிட்டு அடுத்து ஆரையை கண்டுபிடிக்க சொல்றான்டா எஸ்ஏ ஸ்ட்ரக்சர் எல்லாமே பொதுவாக மைத்தல் ஒன்றை கண்டுபிடிச்சிட்டு அடுத்து எப்போ சொல்றான்டா ஏதோ மேலே இருக்கிற ஐடியா வந்து இருக்கும் வெட்டு துண்டை யூஸ் பண்ணி இவரை கண்டுபிடிக்க போகுது கிளியரா ஓகே அப்ப நான் இங்க எழுதுறேன் பாருங்க இந்த வெட்டுத்துண்டு என்ன 4 பை வர்க்கத்தின் கீழ் ஜி இன்டு ஆர் வெட்டுத்துண்டு பெருமானம் என்ன 0.15 நான் ஜி கண்டுபிடிச்சேன் என்ன 3.1 வர்க்கம் 4 தர பையும் 3.1 ஜியும் 3.1 வர்க்கம் இன்டு ஆர் என்ற 0.15 3.1 வர்க்கம் 3.1 வர்க்கம் வெட்டிப்படும் அப்ப 4 ஆறுன்றது 0.15 4 6 என்ற 0.15 அப்ப 6 என்ற வரும் 0.15 கீழ் 4 வரும் 0.15 கீழ் 4 வரும் கிளியரா ஓகே அப்போ கவனம் எடுக்கிறேன் இது சுருக்கி எடுத்தீங்கன்னா சரி 15 சுருக்கினீங்கன்னா சரி வரேன் அவன் நல்லா வேலைக்கோங்க 6 இப்படி வரும் 6 இப்படி வரும் சரியா அடுத்த கேள்வி பாருங்க அடுத்த கேள்வியில் சொல்றான் குளத்துல 6 துணிச்சிட்டோம் சரிதானே ஓகே கோலத்துல 6 துணிச்சிட்டோம் பை 3.1 மற்றெல்லாம் ஓகே தானே வலியிறகை காரணமாக அலைவுகளின் வீச்சம் நேரத்துடன் படிப்படியாக குறைந்து ஊசல் கொண்டு இறுதியாக ஓய்வுக்கு வருதுன்னு சொல்றான் இப்போ உங்களுக்கு தெரியும் ரியல் லைஃப்ல அலைய விட்டா அலைஞ்சிட்டே இருக்காது வலித்தடைகிறதால என்ன செய்யும் அலைஞ்சு கொஞ்சம் வலி விடாது தள்ளி என்ன செய்யாது அலைய விடாது இப்படி அலைஞ்சு ஓய்வுக்கு வரும் இப்ப என்ன சொல்றான் வலித்தடையில ஓய்வுக்கு வருது என்று சொல்றானா அவதானித்தான ஒரு மாணவன் அவன் அதே ஆரையை உடைய மரக்கோலத்தை பயன்படுத்தி பரிசோதனை மறுபடியும் செய்தான் எந்த ஊசல் கொண்டு ஓய்வுக்கு வருவதற்கு குறைந்த அளவு நேரம் எடுக்கும் கேட்கிறான் இப்போ உங்களுக்கு தெரியும் உலோக கோலம் மரக்கோலம் ரெண்டையும் எப்படி இழுத்து விட்டீங்கன்னா யாரு குயிக் நல்லா அலைவாரு உலோக கோலம் அலைவாரு அதாவது உலோக கோலத்தை வலியை எதிர்த்து கொண்டு உலோக கோலத்துக்கு என்ன செய்யலும் நல்லா அலையலும் ஆனா மரக்கோலத்துக்கு என்ன செய்யலாம் அலைய கஷ்டம் காரணம் என்ன மரக்கோலம் அதே ஆரை நீங்க எடுத்தாலும் மரக்கோலத்தை திணிவை பிடிக்கும் குறைவாய்க்கும் அரை எம்பி வர்க்கம் எழுதினா இல்லாட்டி எம்ஜிஹெச் எழுதினாலும் தரும் திணிவு கூட இருந்தாதான் என்ன வரும் சக்தி கூட வைக்கும் உங்களோட கையில மரக்கோலம் ஒன்றும் இரும்பு கோலம் ஒன்று இருந்தா யாரு பாரமைப்பாரு இரும்பு கோலம் பாரமைக்கும் என்ன சொல்லலாம் முதல்ல ஓய்வுக்கு வர்றது யாரு மரக்கோலம் காரணம் மரக்கோலத்தில் காணப்படும் சக்தி குறைவாக காணப்படுகிறது கிளியரா ஓகே இதோட உங்களோட ஃபர்ஸ்ட் பேப்பர் டிஸ்கஷன் முடியுது அடுத்தடுத்த பேப்பர் என்ன வெப்சைட்ல போடுவேன் என்ன குரூப்லையும் போடுவேன் ஜாயின் ஆகிடுங்க தொடர்ச்சியா பேப்பர் கிளாஸ்ல கண்டினியூ ஆகிடுங்க வீக்குக்கு 10 MCக்கு ஒரு ஸ்ட்ரக்சர்னு சொல்றது ஒரு வருஷம் முடிய போல பெரிய ஒரு கணக்கு போயிட்டு சேரும் உங்களோட ஃபீட்பேக் உங்களோட ஒத்துழைப்பு காரணமா இன்ஷால்லா பேப்பர் MCQ எண்ணிக்கையை கூட்டலாம் ஸ்ட்ரக்சர் எண்ணிக்கையை கூட்டலாம் ஃபுல் பேப்பர் போகிற அளவுக்கும் ஐடியா ஈக்குது உங்களோட ஒத்துழைப்பு தான் முக்கியம் உங்களோட கருத்துக்கள் எல்லாம் மெசேஜ் பண்ணீங்கன்னா சரி எப்படி நல்லமா என்ன மாதிரி விஷயத்தை கொஞ்சம் மெசேஜோட போடுங்க கிளியரா ஓகே அடுத்த பேப்பர்ல சந்திப்போம் ஓகே இன்னைக்கு நம்ம பார்க்க போறதுக்கான மாடல் பேப்பர் ஒன்றாவது டிஸ்கஷன் சரியா ஒன்றா பேப்பர்ல டிஸ்கஷன் ஓகே ஒன்றா கேள்வியை பார்ப்போம் என்ன சொல்றாங்க பின்வரும் அலகுகளில் வலுவின் அலகு அன்று சொல்றாங்க எல்லாரும் தெரியும் வலுன்னு சொல்றது என்ன மிச்சம் பேசிக்காம நான் நேரடியாக விஷயத்துக்கே போறேன் வலுசாமன் ஒருத்தவங்களோட வீடியோஸ் இன்னதைக்கும் பார்க்கறது ஈஸியாகும் வலுசாமன் வேலையின் கீழ் நேரம் சரியா
வேலைக்கு அழகு தெரியும் உங்களுக்கு என்ன? வேலைன்ற ஒரு சக்தி, வேலைன்ற ஒரு சக்தி மாதிரியான விஷயம். அந்த வேலைக்கு அழகு ஜூல், நேரத்துக்கு அழகு செகண்ட், நேரத்துக்கு அழகு செகண்ட், எஸ்ஐ அழகு தான் செகண்ட், எஸ்ஐ அழகு தான் செகண்ட். அப்ப எனக்கு என்ன வரும்? ஜூல் செகண்ட் மைனஸ் 1 வரும். சரியா? அதே போல இது ஸ்பெஷலான ஒரு அழகு உண்டு. இதோட அழகோட பேர் என்ன? வெட் என்று சொல்லுவோம், வெட் என்று சொல்லுவோம். சரியா? ஓகே, வெட் என்று சொல்லுவோம். இப்ப சொல்லுங்க பார்ப்போம். இந்த டைம் அளக்குற அழகு செகண்ட்ன்ற மாதிரி டைம் எனக்கு அவர்லயும் அளக்கலுமா இல்லவா? டைம் அவர்லயும் அளக்கலும். அவ ஜூல் செகண்ட் மைனஸ் 1 மாதிரி ஜூல் ஹவர் மைனஸ் 1 பிள்ளையா இல்லையா? பிள்ளை இல்லை, பிள்ளை இல்லை. சரி, ஜூல் ஹவர் மைனஸ் 1 என்று சொல்றது ஓகே. வெட்டுன்றது திசையில் அழகு, ஜூல் செகண்ட் மைனஸ் 1 அழகு. பாருங்க வேற என்ன விட அழகி நியூட்டனோட சம்மந்தப்படுத்துறாரு. இப்ப நியூட்டன் எப்படி சம்மந்தப்படுத்துற? வேலை, வேலைன்னு சொல்றவர் யாரு? வேலைன்னு சொல்றவர் யாரு? விசை தர விசையின் திசையில் பொருளா சேர்ந்த தூரம். அப்ப விசை தர விசைன்ற நியூட்டன் தர விசையின் திசையில் பொருளா சேர்ந்த தூரத்தின் கீழ் நேர். இப்படி எழுதுவோமே. என்ன வரும்? நியூட்டன் மீட்டர் செகண்ட் மைனஸ் 1 வரும், செகண்ட் மைனஸ் 1 வரும். ஓகே. அப்ப இதுல தவறான விடை என்ன? தவறான விடை என்ன? உன பேப்பரை பார்த்தீங்கன்னா 4ஆவது விட தவறான விடை என்ன? நியூட்டன் செகண்ட் மைனஸ் 1 வர இயலா, நியூட்டன் செகண்ட் மைனஸ் 1 வர இயலா, வர இயலா. ஓகே. சரி, ரெண்டாவது கேள்வி பாருங்க. அதுல இன்னொரு திருத்தம் வண்டிக்கு பீட திணிவு எம்மும் கியூட திணிவு 2 எம்மும் தரணும். சரியா? அது தரப்பட்டு இல்லை, அது ஓட்டுறது தந்திக்கிறதால யோசிக்க தேவை. சரியா? அந்த ஒன்னா சொல்றாங்க என்ன பாருங்க. படத்தில் காட்டப்பட்டுள்ளவாறு m,2m திணிவுகள் அவற்றின் இடையில், அதாவது படத்தில் காட்டப்பட்டுள்ளவாறு p,q ஆகியவற்றின் திணிவுகள் m,2m திணிவுகள் அவற்றின் இடையில் ஒரு விட்டராசி இணைக்கப்பட்டு படத்தில் காட்டப்பட்டுள்ளவாறு வைக்கப்பட்டுள்ளது என்று சொல்றான். படத்தில் காட்டப்பட்டுள்ளவாறு வைக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்றான். நான் படத்தை வரைஞ்சிட்டு ஸ்டார்ட் பண்றேன். ஓகே. அப்ப என்ன சொல்றாங்க கேள்வியில? f1 விட f1 வந்து f2 விட பெருசுன்னு சொல்றாங்க. f1 f2 விட பெருசுன்னு சொல்றாங்க. f1 f2 விட பெருசுன்னு சொல்றாங்க. நல்ல வேலைக்கும் வித்தராசன்னு சொல்றாள் யாருண்டா, விட்ராசன்னு சொல்றாள் யாருண்டா பாருங்க. உங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும் மரக்கறி வியாபாரம் பண்றாங்கட்டு இப்படி ஒரு தராசு உண்டி, மரக்கறி வியாபாரம் பண்றாங்கட்டு எப்படிக்கும் இப்படி ஒரு தராசு உண்டி. இதுல என்ன செய்வாங்கண்டா, மரக்கறியை போட்டு தொங்கோட்டோன்னு தராசனை செய்யும். கீழே கீழே படுமா இல்லையா? இந்த இதோட அளவீடியா அப்படியும் கீழே 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 போகும், பாரம் கூட கூட. அப்ப நல்ல வலிக்கோங்க விட்டராசை காட்டுறது இதுக்கு இந்த கொக்கி இதே இந்த துண்டிலைகிற யாரு? இழுவையை தான் விட்ராசு காட்ட போறார். இந்த கொக்கிலைகிற இழுவையை தான் விட்ராசு காட்டக்கூடிய விஷயம். அதாவது விட்ராசு நீங்க எவ்வளவு இழுக்கிறீங்களோ அதைத்தான் விட்ராசு என்ன செய்யும்? இங்க காட்டும். அப்ப சொல்லுங்க, இங்க யாரு இந்த விட்ராசு காட்டக்கூடிய வாசிப்பு என்ன? இந்த கொக்கி இங்கிட்டு பக்கம் இழுப்பட்டுறதுதான் விட்ராசு காட்ட போகுது. சரியா? விட்ராசுன்றது சும்மா மறந்துட்டு சும்மா இழுவைகளை குறிங்க, சும்மா இழுவைகளை குறிங்க. நான் விசைகளுக்கு வட்டம் போடுறேன், விசைகளுக்கு நான் வட்டம் போடுறேன். இப்படி காட்டுறேன். சரியா? நல்லா பார்த்துக்கோங்க. இந்த டி யாருக்குரிய விசை? இந்த பீக்குரிய விசை. இந்த f1 யாருக்குரிய விசை? பீக்குரிய விசை. சமணமெதிரமா கொக்கியில் என்ன செய்யும்? இங்கிட்டு பக்கம் டி ஒன்று வரும். சமணமெதிரமா கொக்கியில் இங்கிட்டு பக்கம் டி ஒன்று வரும். அது யாருக்குரிய விசை? விட்ராசுக்குரிய விசை. கிளியரா? விட்ராசுக்குரிய விசை. இப்ப இந்த டி யாருக்குரிய விசை இங்கிட்டு காட்டிடுறேன்னா இந்த கியூக்குரிய விசை. அதே போல சமணமெதிரம் என்ன வரும்? இங்க ஒன்று வரும். நான் அதை காட்டல. சரியா? இப்படி கேட்டோம். இவரை மட்டும் காட்டி வச்சுக்கொள்றேன். எனக்கு விட்ராசில வாசிப்பு தேவைன்றதா, உங்க எல்லாரும் தெரியும். இந்த மாதிரி சந்தர்ப்பம் கொண்டு வந்தா நடுவுல எல்லா விஷயம் புறக்கணிக்கிறதுக்காக நான் என்ன செய்வோம்? மொத்த தொகுதிக்கும் f7 போடலாம். அப்ப எங்கிட்ட இயங்கும்னு சொல்லுங்க பார்ப்போம். f1 f2 விட பெருசுன்றதால f1 கிட்ட பக்கத்துக்கு இயங்குறதுக்கு வாய்ப்பு. அப்ப இவரோட திணிவை நான் m எடுக்கிறேன், இவரோட திணிவை 2m எடுக்கிறேன். ஓகே. எப்படி சார் நீங்க எங்கிட்ட பக்கம் போட்டீங்கன்னாலும் பிழை இல்லை, வார விட மைனஸ் வரலாம். நான் இங்கிட்ட பக்கம் எங்குது எடுக்கிறேன். சரியா? படத்தை பார்த்தீங்கன்னா சரி பேப்பர்ல. ஓகே. அப்ப நான் எழுதுறேன் மொத்த தொகுதிக்கு என்ன செய்யலாம்? மொத்த தொகுதிக்கு இங்கால பக்கம் f7 மொத்த தொகுதிக்கு f7 போடக்குள்ள பாருங்க, நடுவுல விசைகள் வருமா? ஒன்றும் வராது. தொகுதி ஒரு பகுதிக்கு f7 போடுறேன்டா, f7 போடுறேன் நல்ல இடம் வச்சுக்கோன்னா புற விசைகளை மட்டும்தான் போடணும். சரி? தொகுதியை தட்டி எல்லாம் வராது. அப்படி எழுதலாம். மொத்த தொகுதியை தாக்குற விசை என்ன? f1 இங்கிட்டு தாக்குது, f2 நான் கருதுற திசைக்கு எதிராகிது. தொகுதியில மொத்த திணிவு என்ன? 3m.
தொகுதிட ஆறுமுடுகள் ஏன்னு சொல்லலாம். தொகுதிட ஆறுமுடுகள் ஏன்னு சொல்லலாம். அப்போ எனக்கு ஆறுமுடல் தொடர்பு எழுதலாம். எப்படி ஒரு ஆறுமுடல் எனக்கு f1 மைனஸ் f2 இன் கீழ் 3m என்று வரும் என்ற ஆறுமுடுகள். f1 மைனஸ் f2 இன் கீழ் 3m என்று வரும் என்ற ஆறுமுடுகள். சரி, இப்போ நோக்கம் என்ன? டீயை கண்டுபிடிக்கிறது தான் நோக்கம். டீயை கண்டுபிடிக்கிறது தான் நோக்கம். அப்போ நான் யாருக்கு f7 போடலாம்? அடுத்து இவருக்கு போடலாம் அல்லது இவருக்கு போடலாம். அப்போ நான் எழுதுறேன் p க்கு இங்கால் திசைக்கு f7ma. p f7ma போட்டா என்ன வரும்? இங்கால் திசை விசை f1 மைனஸ் t. இதெல்லாம் வராது, இதெல்லாம் மற்ற விசை. அப்போ p க்கு போட போல f1 மைனஸ் tன்றது ma. உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஒரு தொகுதி இப்படி இழுப்பட்டு போக்குற இவர் 5 சென்டிமீட்டர் நகர்ந்தா இவரும் 5 சென்டிமீட்டர் நகருவாரு. இவர் 5 மீட்டர் சகம் மைனஸ் 1ல போறாங்க, இவரும் 5 மீட்டர் சகம் மைனஸ் 1ல போடும். எல்லாம் இணைக்கப்பட்டிருக்கிறதா? அதே போல ஆறுமுடுகள் ரெண்டுக்கும் சமணத்தை இங்கே போகுது. அப்ப இந்த ஏக்கு பதிலாக என்ன போடலாம்? இவருக்கு வந்து போடலாம். அப்ப நான் எழுதுறேன் f1 கீழே விளங்க போன சரியா? நான் இங்கிட்ட எழுதுறேன், இவர் எடுத்துக்கிட்டு எழுதுறேன் f1 மைனஸ் tன்றது m இன்டூ சொல்லுங்க f1 மைனஸ் f2 இன் கீழ் 3m என்று வரும். 3m வரும். சரியா? ma சுருக்கலாம். f1 மைனஸ் t ma வெட்டினா f1 sin f2 இன் கீழ் 3 என்று வரும். sin t அங்கிட்டு கொண்டு போனா சக t மாறும். இந்த தொகுதி அப்படிங்கிட்டு வந்தா கழிப்படும். சரியா? ஓகே, நான் கிட்ட எழுதுறேன் பாருங்க. ஓகே, அப்ப நான் இங்க எழுதினேன்டா, இது இங்க எழுதுறேன். t எனக்கு அங்கிட்டு கொண்டு போகலாம், இந்த மொத்த தொகுதி இங்கிட்டு கொண்டு வரலாம். என்ன வரும்? என்ன f1 மைனஸ் யாரு? f1 மைனஸ் f2 இன் கீழ் 3 சமன் t வரும். சொல்லவே சார், இந்த சை t அங்கிட்டு கொண்டு போன சக t மொத்த தொகுதி எப்படி வந்து இங்கிட்டு கழிக்கலாம். இப்போ சொல்லுங்க, போகும் சேர்த்தா என்ன? 3. அப்போ எழுதலாம் 3 f1 இன் கீழ் 3 எழுதலாம். நல்லா வச்சுக்கோங்க, எல்லாம் எந்தியே செய்யறதில்ல, மனசால சொல்லுங்க பார்ப்போம். இவர் எழுதலாம் 3 f1 இன் கீழ் 3 எழுதலாம். 3 f1 இன் கீழ் 3ல இருந்து f1 போனா 2 f1 இன் கீழ் 3 வரும். 2 f1 இன் கீழ் 3 வரும். சய இன்டு சய சக f2 இன் கீழ் 3 வரும். 3 இழுவை சொல்லுங்க. என்ன விட 2 f1 சக f2 இன் கீழ் முழுவதும் 3 வரும். 3 வரும். கிளியரா? ஓகே, அப்போ ரெண்டாவது விட சரி. ஓகே, அடுத்த கேள்வி. பின்னொரு வரைவுகளின் இடப்பெயர்ச்சி நேர வரைவாக இருக்க முடியாதது. ஓகே, இப்போ ஒவ்வொரு கிராஃபை காட்டுற பாருங்க. இதுதான் உனக்கு ஒரு நாள் கிராஃப். படத்தை பார்த்தீங்கன்னா சரி. எப்படி கிராஃப்? இப்படி. ரெண்டாவது கிராஃப் எப்படி? உங்களோட ரெண்டாவது வரைவு இப்படி போகுது. சரியா? ஓகே, அதே போல மூணாவது பார்த்தீங்கன்னா இப்படியான ஒரு வடிவத்துல போகுது. சரியா? நாலாவது எல்லாம் வரைய தேவையில்லை, இது சொல்ல வேண்டிய விஷயத்தை மட்டும் நான் போனேன். சரி, இப்படி கூடி குறையுது. அதே போல அஞ்சாவது இப்படி குறைஞ்சி போகுது. சரி, உங்களுக்கு தெரியும் எஸ்டி வரைஃபுன்னு வந்தாலே நோட் பண்ணிக்கோங்க. ஒன்றா விஷயம் என்ன? எஸ்டி வரைஃபுன்னு ஒன்றா விஷயம் என்ன? கிளாஸ் மாடல் பேப்பர் கிளாஸில் நோக்கம் என்ன செய்யணும்? மாடல் பேப்பர் கிளாஸில் நோக்கம் முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் எழுதி கொள்வது. எம்சிக்கு தேவையான பாயிண்ட்ஸ் எல்லாம் சேகரித்து கொள்வது மாடல் பேப்பர் கிளாஸ். அப்போ ஒன்றா போயிட்டு எழுதி கொள்ளலாம். நீங்கள் வீடியோ நிப்பாட்டி எஸ்டி வரைஃபில் படித்து என்னதை தரும்? வேகத்தை தரும். அதே போல நான் எஸ்டி வரைஃப் நான் தியரி படிப்பிக்கிறேன். உங்களுக்கு தெரியும் எஸ்டி வரைஃபோட மேல் பக்கம் கீழ் பக்கம் என்னத்தை குறிக்கும்? ஒரு எஸ்டி வரைஃப் எடுத்தா இவர் யாரு ஒரு எஸ்டி வரைஃபுல. அதே போல ஒரு விடி வரைஃபுல இவர் யாரு. நல்லா விளைய கொள்ளலாம். எஸ்டி வரைஃபுல இது பிளஸ் பக்கம் மைனஸ் பக்கம்.
இவர் பிளஸ் திசை மைனஸ் திசை ரெண்டையும் குழப்பிக்கொள்றது இல்லை அப்போ நல்லா நினைக்கணும். பிளஸ் பக்கம் மைனஸ் பக்கம். பக்கத்தை நான் எப்படி நிர்ணயிப்பேன்டா ஒரு அவதானி சார்பாத்தை நிர்ணயிப்பேன். இப்போ நான் இங்கே நிற்கிறேன்டா எனக்கிட்ட இந்த வரைவுக்கான தூரம் வந்து எனக்கிட்ட இந்த கைக்கான தூரம் 5 மீட்டர்டா. நான் விரும்புகிறேன் இங்கிட்ட பக்கத்தை ப்ளஸ்ஸாக எடுக்கிறதுக்கு. அப்போ நான் இங்கிட்ட எடுக்கிற இந்த பக்கத்தில் ப்ளஸ்ஸுண்டா, இந்த பக்கம் ப்ளஸ்ஸுண்டா, இங்கிட்ட பக்கம் ஒரு 5 மீட்டர் தூரத்தில் இருக்கின்ற நான் எழுதுவேன். என்னோட கை வந்து 5 மீட்டர் தூரம் ப்ளஸ் இடப்பெயர்ச்சி இருக்கின்ற எழுதுவேன். அதே போல் இங்கிட்ட கை மைனஸ் 5 மீட்டர் இடப்பெயர்ச்சி இருக்கின்ற எழுதுவேன். கிளியரா கிராஃபில் குறிட்டு. ஆனால் திசைன்னு சொன்னால் அப்படி இல்லை. இதை ப்ளஸ் திசையாக எடுத்தால் இது மைனஸ் திசையாக இக்கேலும். இங்கிட்ட பக்கமும் மைனஸ் திசை இக்கேலும், இங்கிட்ட பக்கமும் மைனஸ் திசை இக்கேலும். இங்கிட்ட பக்கம் ப்ளஸ் திசை இக்கேலும், இங்கிட்ட பக்கம் ப்ளஸ் திசை இக்கேலும். திசைன்னு சொல்கிறார் கோடு. ஆனால் பக்கம்னு சொல்ல இங்கிட்ட பக்கம் இந்த என்னோட இங்கிட்ட பக்கம் எல்லாம் ப்ளஸ், என்னோட இங்கிட்ட பக்கம் எல்லாம் மைனஸ். இப்போ நான் தியரில் படிக்கிறேன். ஓகே, நான் கவனம் எடுக்க நம்ம எஸ்டி வரைஃபில் படித்தலும் வேகத்தை தரும். அதே போல் உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஒரு டைமில் 2 இடப்பெயர்ச்சி கேளுமா, ஒரு டைமில் ஒரு இடப்பெயர்ச்சி தான் கேளும். அப்போ பார்த்தீங்க நீங்கள் எல்லாமே ஓகே. இவரில் தான் மெயின் ப்ராப்ளம். இந்த டைம் எடுத்து எழுதாது ஒரு 5 செகண்ட் வைங்களே. 5 செகண்டில் பார்த்தீங்கன்னா என்ன 5ஆவது செகண்ட் இங்கே ஒரு இடப்பெயர்ச்சி எஸ்டி வரைக்கும் தானே. இங்கே ஒரு இடப்பெயர்ச்சி, இங்கே ஒரு இடப்பெயர்ச்சி, இங்கேயும் ஒரு இடப்பெயர்ச்சி. ஒரே டைமில் 2-3 இடப்பெயர்ச்சி கேட்கல ஒரு ஆளுக்கு ஒரு டைமில் ஒரு இடப்பெயர்ச்சி தைக்கணும். இப்போ நோட் பண்ணிக்கோங்க. ஒரு நபருக்கு நான் ஸ்கீமும் போட்டியுமே ஸ்கீம்லையும் பார்த்தீங்கன்னா சரி, ஒரு நபருக்கு ஒரு இடப்பெயர்ச்சி மாத்திரமே காணப்படலாம். ஒரு நபருக்கு ஒரு இடப்பெயர்ச்சி மாத்திரமே காணப்படலாம்ன்ற விஷயத்தை நோட் பண்ணிக்கோங்க. கிளியரா? ஓகே, அடுத்த 4வது எம்சிக்கு பார்ப்போம். சரி, அடுத்த கேள்வி என்ன சொல்றாங்க, 12,000 நியூட்டன் நிறையுடைய மின்னுயர்த்தியின் மூலம் தாங்கக்கூடிய உயர் இழுவை 15,600. சரி, அப்போ என்கிட்ட ஒரு லிஃப்ட் ஒன்று இது அது 12,000 நியூட்டனா, அதாவது 1,200 கிலோ. லிஃப்ட் ஒன்று இது 1,200 கிலோகிராம். 1,200 கிலோகிராம். இப்படி ஒரு இல்லை கட்டிக்கலாம். லிஃப்ட் இப்படி தானே மேலே கீழே போகும். இது பாரம் கீழே தாக்குது. நல்ல நினைவு வச்சுக்கொள்ளலாம். நான் ஃபுல் தியரியும் பேச போறல. ஒரு பொருள் மேல் நோக்கி ஆறு முடுகுதுண்டா, நான் கிளாஸ்ல படிக்கிறபடி மேல் நோக்கி ஆறு முடுகுதுண்டா ஈஸி விஷயம். எம்சிக்கு போயிட்டு ஒரு பொருள் நோட் பண்ணிக்கோங்க. ஒரு பொருள் மேல் நோக்கிண்டா நான் பிளஸ் எடுப்பேன். நான் ஒரு திசையை பிளஸ் எடுக்கிறேன். மேல் நோக்கிண்டா பிளஸ், ஆறு முடுகுதுண்டா பிளஸ். அப்போ இதோட விளைவுல 6 முடுகள் எடுப்போம். G plus A எடுப்போம். வெளியே புள்ளலுக்கு விளங்காதமா ஈக்கும். வேண்டாம் ஒன்றை மட்டும் நிறுவி காட்டுறது பாருங்க. இந்த பொருள் மேல் நோக்கி 6 முடுகுதுண்டா மேல் நோக்கி எஃப்சான் போடுமா இல்லவா? இது ஒன்றை மட்டும் நிறுவி காட்டுறேன். மேல் நோக்கி எஃப்சான் போட்டா நான் 4 சந்தர்ப்பத்தை நிறுவுறேன். மேல் நோக்கி எஃப்சான் போட்டா T மைனஸ் mgன்றது யாருக்கு சமன்? MAக்கு சமன். mg அங்கிட்டு கொண்டு போனா T சமன் mg plus MA வரும். T சமன் mg plus MA வரும். அப்ப எழுதலாம் என்ன பொது எடுத்தா G plus A வரும். யாரு M வரும். பாத்தீங்கன்னா உண்மையா இதுவையெல்லாம் இல்லாட்டி இவர் ஓய்வில் இருந்தா என்ன அர்த்தம்? ஓய்வில் இருந்தா T சமன் mg. இவர் ஓய்வில் இருந்தா T சமன் mg. ஆனா இவர் மேல் நோக்கி ஆறு முடியாது போல T சமன் m ஜியோட ஒரு ஆள் எக்ஸ்ட்ராக்ட் ஆகுறாரு. அதான் விஷயம். அதுதான் நான் சொன்னேன். மேல் நோக்கிண்டா பிளஸ் ஆறு முடுகுதுண்டா பிளஸ் 2 டைம் பெருக்கம் பிளஸ் இது போடுறேன் ஈஸியா. அதே போல சொல்லுங்க பார்ப்போம். மேல் நோக்கிண்டா பிளஸ் அமர் முடுகுதுண்டா மைனஸ். அப்ப என்ன வரும்? G மைனஸ் A வரும். வெளியே பார்த்தீங்கன்னா சரி G மைனஸ் A வரும். அதே போல சொல்லுங்க பார்ப்போம். கீழ் நோக்கி போகுதுண்டா கீழ் நோக்கிண்டா மைனஸ் ஆறு முடுகுதுண்டா பிளஸ், கீழ் நோக்கிண்டா மைனஸ் ஆறு முடுகுதுண்டா பிளஸ் 2 டைம் பெருக்கம் என்ன மைனஸ். அப்ப எனக்கு வரப்போற விலையில் ஆறு முடுகள் என்ன? G மைனஸ் A வரும். அதே போல கீழ் நோக்கிண்டா மைனஸ் அமர் முடுகள்டா மைனஸ். நான் ஆறு முடுகள் பிளஸ் எடுக்கிறேன், அமர் முடுகலை மைனஸ் எடுக்கிறேன். 2 டைம் பெருக்கம் பிளஸ். அப்ப எனக்கு என்ன வரும்? G plus A வரும். G plus A வரும். கிளியரா? G plus A வரும். அதனால வச்சுக்கோங்க, ஒரு பொருள் ஆறு முடுகுதுண்டா அதன் மூலம் பெறக்கூடிய உயர் இழுவை என்ன? இங்க கேள்வி சொல்றேன் பாருங்க. 1,200 கிலோகிராமா. இதன் மூலம் தாங்கக்கூடிய மேக்சிமம் இழுவை எவ்வளவா? மேக்சிமம் இழுவை எவ்வளவா? 15,600 சொல்றாங்க. உங்களுக்கு தெரியும் இந்த பொருள் ஆறு முடுகள் கொலத்தான் தாங்கக்கூடிய மேக்சிமம் இழுவை சந்தர்ப்பம் ஈக்கும். அப்ப எங்க மேக்சிமம் இழுவை வரையும்
இழுவையாக கூடின சந்தர்ப்பம். எங்க இழுவையாக கூடின சந்தர்ப்பம் வரையிலும் இவருக்கு எழுதினா என்ன வரும்? கீழ் நோக்கி ஆர் முடுகிறார். இவர் கீழ் நோக்கி ஆர் முடுகிறார். இவருக்கு இழுவை என்ன வரும்? டி சமன் எம். இதே மாதிரி தான் வரும். இவர் கீழ் நோக்கி ஆர் முடுகிறார். கீழ் நோக்கி மைனஸ் ஆர் முடுகிறார்டா பிளஸ். இவர் இழுவை என்ன வரும்? டி சமன் எம் இன்டு ஜி மைனஸ் ஏ. இவர் டி சமன் இவன் ஆர் முடுகிறன்றது மட்டும் சொல்றதால நீ ஆர் முடுகிற சந்தர்ப்பத்தை மட்டும் எடுக்கணும். யார் ஆர் முடுகிற சந்தர்ப்பம்? இவர் மேல் நோக்கி ஆர் முடுகிறது. இது இவர் அமர் முடுகல. இவர் மேல் நோக்கி அமர் முடுகல. இவர் பார்க்கறதில்ல. இவர் சொல்லுவோம் கீழ் நோக்கி ஆர் முடுகல் ஜி மைனஸ் ஏ. அப்ப இந்த சந்தர்ப்பத்தில் இழுவை என்ன? டி சமன் எம் ஜி மைனஸ் ஏ. மறுத்தாக்கத்தையும் இப்படி எழுதலாம். இது ஒரு விளைவில் ஆர் முடுகல் கான்செப்ட் நியூட்டன் இயக்கு விதியில படிப்பிக்கிறேன். நியூட்டன் இயக்கு விதியில படிப்பிக்கிறேன். சரியா? டவுட் இல்லாமல் மெசேஜ் ஒன்று போடுங்க. நான் வாய்ஸ் ஒன்று போடுறேன் உங்களுக்கு டவுட் கிளியர் பண்ணி விஷயத்தை. சரியா? ஓகே. அப்போ நல்லா என்ன வச்சுக்கொள்ளுங்க. அப்போ ஆறு முடுகிற சந்தர்ப்பம் எங்க வருது? மேல் நோக்கி ஆறு முடுகிறதும், அதாவது இது கீழ் நோக்கி ஆறு முடுகிறதும். அப்போ எங்க இழுவை கூட ஐக்கியம் சொல்லுங்க பார்ப்போம். இவரே இல்லையா? எங்க கூட ஐக்கியம் ஜி பிளஸ் ஐக்கிறாருக்கு தான் கூட ஐக்கியம். அப்போ சொல்லுங்க பார்ப்போம். இழுவையில மேக்ஸிமம் சொல்லிக்கலாம் 15600 திரிவு 1200 ஜின்றது புவியில் பார்முதல் 10 பிளஸ் 10 சொல்ல நினைச்சா இல்லையா? சரி, நோட் பண்ணிக்கோங்க. இப்படி மேல் நோக்கி ஆறு முடுகள்டா விளைவில் ஆறு முடுகள் ஜி பிளஸ் ஏ. மேல் நோக்கி அமர் முடுகள்டா விளைவில் ஆறு முடுகள் ஜி மைனஸ் ஏ. அதே போல கீழ் நோக்கி ஆறு முடுகள்டா விளைவில் ஆறு முடுகள் ஜி மைனஸ் ஏ. ஏன்னா ரெண்டு பேருக்கும் மைனஸ். கீழ் நோக்கி அமர் முடுகள்டா விளைவில் ஆறு முடுகள் ஜி பிளஸ் ஏ வரும். அப்ப இங்க ஆறு முடுகளை மாத்திரம் கருத்தில் கொள்வதால் இருக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் ரெண்டு தான். என்னென்ன? மேல் நோக்கி ஆறு முடுகளும் கீழ் நோக்கி ஆறு முடுகளும் ரெண்டு சந்தர்ப்பம். இதுல மேக்சிமம் அதி உயர்வான சந்தர்ப்பத்தை கேட்கிறான்டா ஜி பிளஸ் ஏ வரக்கூடிய, அதாவது மேல் நோக்கி ஆறு முடுகிற சந்தர்ப்பத்தை நான் யூஸ் பண்றேன். கிளியரா? யூஸ் பண்றேன். அப்போ உங்களுக்கு 1200 15600 சுருக்கலாம். 10 பிளஸ் ஏ சுருக்கினா வரும் 0 வெட்டி 4 எப்படி வரும்? 12 தர 13 சமன் 10 சகை என்று வரும். ஏ சமன் 3 என்று வரும். ஏ சமன் 3 மீட்டர் செகண்ட் மைனஸ் 2 வரும். அப்போ 3 மீட்டர் செகண்ட் மைனஸ் 2 இது மேலே ஸ்பீடாக போகவே இல்லை. ஏண்டா இழுவை பிஞ்சிரும். இலை பிஞ்சிரும். இழுவை கூட்டுறது மேக்ஸிமம் எவ்வளோ போகலும் 3 போகலும். மேக்ஸிமம் 3 போகலும். நல்லா கேள்வியை பாருங்க. திருப்பி கேள்வியை பாருங்க. மின்னுயர்த்தியானது மேலும் கீழும் செல்லத்தக்க உயர் ஆறு முடுகள் யாது? மேலும் கீழும் செல்லத்தக்க உயர் ஆறு முடுகள் யாதுன்னு கேட்கிறேன். சரி, இப்ப சொல்லுங்க பாப்போம். ஆறு முடுகளை பத்தி பேசுறாண்டா அமர் முடுகள் எல்லாம் இல்ல. அமர் முடுகள் சந்தர்ப்பம் எல்லாம் புறக்கணி. அப்ப ஒரு சந்தர்ப்பம் என்ன? மேல் நோக்கி ஆறு முடுகள். அப்ப அவருடைய இழுவை என்ன? டி சமன் mg பிளஸ் ஏ. அடுத்த யாரு? கீழ் நோக்கி ஆறு முடுகள். இவர ஜி மைனஸ் ஏ. அவ கேட்கிறான் என்ன? மேல் நோக்கி போகக்கூடிய மேக்சிமம் ஆறு முடுகள் என்னன்னு கேட்கிறான். அதை கண்டுபிடிச்சிட்டு இப்ப அடுத்து கீழ் நோக்கி போகக்கூடிய மேக்சிமம் ஆறு முடுகள் என்னன்னு கேட்கிறான். இங்கதான் சின்ன ஒரு விஷயம் வண்டிக்கு என்னண்டா, கீழ் நோக்கி போகல மேக்சிமம் ஆறு முடுகள் கேட்டா உங்களுக்கு தெரியும். மேக்சிமம் ஆறு முடுகள் கேட்டா இழுவை 0 ஆகிற சந்தர்ப்பம் தான் மேக்சிமம் ஆறு முடுகள் வரும். இழுவை 0 ஆகிற சந்தர்ப்பம் மேக்சிமம் ஆறு முடுகள் வரும். மேல ஒத்தரும் இழுக்காட்டி மொத்த பாரமும் எங்க தாக்கும்? கீழே தாக்கும். சொல்ல விளைச்சா விளக்கு இல்லையா? இந்த கன்செப்ட் விளங்கிக்குமே. இந்த கன்செப்ட் என்ன சொல்ல வாரேன்டா, இப்ப கேட்கிறான் என்ன? கீழ் நோக்கி செல்லக்கூடிய மேக்சிமம் ஆறு முடுகள். இப்ப இந்த பெட்டியை கறந்துங்க. போறால் உங்களை இழுத்து பிடிச்சிட்டிக்கிறாரு. உங்களுக்கு கீழே ஸ்பீடா போகலுமா? கீழே ஸ்பீடா போகல. மேல பிடிச்சிக்கிறாக்கள மொத்த யாரும் மேல பிடிச்சி டீக்காம இருக்கிற சந்தர்ப்பம்டா என்ன? மேல யாரும் பிடிச்சி டீக்காத சந்தர்ப்பம்டா என்ன? T7 0 ஆகின சந்தர்ப்பம். அப்போ உங்களுக்கு T7 0 ஆகிட்டா உங்களோட மொத்த பாரமும் எங்க தாக்கும்? கீழே தாக்கும். மொத்த பாரமும் கீழே தாக்கும். நோட் பண்ணிக்கோங்க. கீழ் நோக்கி செல்லத்தக்க உயர் ஆறு முடுகள். இழுவை 0 சந்தர்ப்பத்தில் பெறப்படும். இழுவை 0 சந்தர்ப்பத்தில் பெறப்படும். சரியா? இழுவை 0 ஆயிட்டா யார் ஒரே ஒரு விசை
20 ஐடைக்கிற ஒரே ஒரு விஷயம் mg மட்டும். இப்போ கீழ் நோக்கி எப்சான் எம்ஏ போட்டா இங்கே ஒரே ஒரு விஷயம் யாரு mg மட்டும். mg சமன் ma. அப்போ ma வெட்டினா g சமன் முதல்ல என்ன 10 பேர் 10 தெரிச்சு. நோட் பண்ணிக்க வேண்டிய முக்கிய நிறைய விஷயங்கள் இந்த கேள்வியில இருந்துச்சு. சரியா? ஓகே, நம்ம எதுவும் சொன்ன பாயிண்ட் எல்லாம் நீங்க எழுதி கொண்டீங்கன்னா கிளியரை ஒவ்வொரு கிளாஸும் தொடர்ச்சியா வந்தீங்கன்னா ஒரு வீக்குக்கு 10 எம்சிக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் உண்டா, ஒரு வருஷத்துக்கு 52 வீக். இப்போ உங்களுக்கு ஒரு சிலபஸ் கொஞ்சம் கொஞ்சம் முன்னுக்கு போக போக 10 எம்சிக்யூவை நாங்கள் 20, 25, 30ன்னு கூட்டுவோம். சரியா? வீக்குக்கு உங்களோட பார்ட்டிசிபேஷன், நீங்கள் கேட்குற டவுட்ஸ், அந்த விஷயங்களை பொறுத்து தான் நாங்கள் செய்வோம். 10 எம்சிக்கு 25 எம்சிக்கு கூட்டணுமா, 50 எம்சிக்கு கூட்டி ஃபுல் பேப்பர் டைம் வச்சு வைக்கணுமான்ற யோசிப்போம். சரியா? அவங்க இதெல்லாம் நோட் பண்ணிக்கணும். கிளியரா? ஓகே, அடுத்த கேள்வி, 5ஆம் கேள்வி. அடர்த்தி ρ1 ρ2 ஆகியோடைய சமனற்ற திரவங்கள் முறையில் m,2m திணிவுகள் ஒன்றோடு கலக்கப்பட்டதுன்னு சொல்றோம். சரி, கேள்வியை பார்க்கணும், போர்டு அடிச்சுட்டு வாரு. சரி, ஓகே, அடுத்த கேள்வி சொல்றாங்க அடர்த்தி ρ1 ρ2. அப்ப என்ற ρ1 இப்படி ஒரு பாத்திரம் மீகி ρ2 சரியா? ஒன்னாவது ஆளு திணிவு எம்மா, இவர திணிவு 2 எம்மா. இப்ப சந்தர்ப்பம் வந்தானா இவர v1 எடுக்கிறேன், இவர v2 எடுக்கிறேன். எனக்கு கனவளவும் தெரியும். இப்ப ரெண்டு பேரும் மிக்ஸ் பண்ணினா வரப்போற ஆள் எப்படி? ரெண்டு பேரும் மிக்ஸ் பண்ண வரப்போற ஆள் திணிவு எப்படியும் m 2m கலந்தா என்ன வரும்? 3m வரும். v1 v2 கலந்தா என்ன வரணும்? v1 plus v2 வரும். அதாவது 50 மில்லிலிட்டரையும் 100 மில்லிலிட்டரையும் கலந்தா என்ன வரும்? 150 மில்லிலிட்டர் வரும். கிளியரா? ஓகே, இப்போ கேட்குறா இவர்கிட்ட அடர்த்தி என்னன்ற கேள்வி. ρ0 என்னன்றதான் கேள்வி. இவர்கிட்ட அடர்த்தி என்னன்றதான் கேள்வி. கிளியரா? ஓகே, சரி. இந்த லைட்னிங் செட்டப் கொஞ்சம் மோசம்ன்றதால எழுத்து கொஞ்சம் விளங்குற டல் ஆகி நான் சொல்கிறேன். நீங்கள் எழுதினீங்கன்னா சரிங்க, அடுத்த கிளாஸில் அதை கொஞ்சம் செஞ்சிருவோம். ஓகே, சரி. பாருங்க, இவர்கிட்ட ρ0 கண்டுபிடிக்கணும். உங்களுக்கு எல்லாரும் தெரியும் அடர்த்தி சமன் யாரு? திணிவின் கீழ் கனவளவு. அடர்த்தி சமன் திணிவின் கீழ் கனவளவு. அப்ப இவர்தான் கண்டுபிடிக்கணும். அப்ப இவருக்கு நான் நேரடியாகவே எழுதுறேன் சமன்பாடு. இவரது அடர்த்தி சமன் இவரது திணிவின் கீழ் இவரது கனவளவு. இப்ப எனக்கு யாரு தெரியாது? m என்று சொல்றவர் எனக்கு தரவுல தரப்பட்டால், ஆனா v1 v2 தரவுல தரல, நான் போட்டுக்கொண்டா. இப்ப சொல்லுங்க பாப்போம், அடர்த்தி சமன் திணிவின் கீழ் கனவளவு உண்டா? கனவளவு சமன் யாரு? கனவளவு யாருக்கு சமன்? திணிவின் கீழ் அடர்த்தியா இல்லையா? இவர மேலே இவர கீழே கொண்டு வாங்க. கனவளவு சமன் திணிவின் கீழ் அடர்த்தியா இல்லையா? அப்ப இவர கனவளவு சொல்லுங்க பாப்போம். ஒன்றாவது v1 என்று சொல்லுவார் யாரு? அவரது திணிவின் கீழ் அவரது அடர்த்தி. கிளியரா? v2ன்றவர் யாரு? அவரது திணிவின் கீழ் அவரது அடர்த்தி. சரியா? சிம்பிளான விஷயம். இவரை கொஞ்சம் இப்ப எழுதிட்டு மட்டும்தான். அப்ப ρ0 சொல்றது யாரு? 3m இன் கீழ் ρ1 பிளஸ் v2 சொல்றவர் 2m இன் கீழ் ρ2 வரும். இப்ப என்ன செய்யலாம்? எனக்கு இதை ρ1 ρ2 போமசி எடுத்தா ρ1 ρ2 வரும். அந்த ρ1 ρ2 மேல வரும். சரியா? பாருங்க, நான் எழுதுறேன். நம்ம வெளிச்சம் வைக்காங்க தசிக்க 3m இன் கீழ் போமசி எடுத்தா என்ன வரும்? m into ρ2 2m into ρ1 வரும். m into ρ2 நான் சொல்ல நீங்க எழுதி கொண்டாலும் சரி. 2m into ρ1 கீழே ρ1 ρ2 யாருக்கான நேரடியாக பிரிக்க தெரியாது, நீங்க எப்படி எழுதுவீங்க? 3m வகுத்தல் இதை கணியத்தை எழுதுவீங்க. சொல்லணும் சார், இப்படி நேரடியாக பிரிக்க தெரியாட்டி அப்படி செய்யும். சரியா? அவன் என்ன வரும்? ρ1 ρ2 மேல போ. அப்போ 3m into ρ1 ρ2 கீழே என்ன வரும்? m into ρ2 2m into ρ1 இதை யாரு? ρ0. கிளியரா?
3m into ரோ 1 ரோ 2 கீழே m into ரோ 2 plus 2m into ரோ 1 2m into ரோ 1 பார்த்தீங்கன்னா யாரை பொதுவு எடுக்கலாம் எனக்கு இதில் எனக்கு m பொதுவு எடுத்தா மேலே கீழே கடைசி வீடு என்ன வரும் 3 ரோ 1 ரோ 2 கீழே m பை ரூம் ரோ 2 plus 2 ரோ 1 வரும். ஸோ m பொதுவு எடுத்தா m நீக்கப்பட்டா கடைசி வீடு அப்படி வரும். அப்போ உங்களுக்கு எத்தனை வீடு வரும்? முதலாவிட வரும். சரியா? அப்ப நான் நோக்கம் என்ன தெரியாத ஒரு ஆளை நான் போட்டுக்கொண்டு அவருக்கு நான் என்ன செஞ்சேன் தெரிஞ்ச கணியங்களால பிரதியிட்டு கிளியரா? ஓகே. அடுத்த கேள்வியை பார்ப்போம். 6ஆம் கேள்வி. தராசி மீது வைக்கப்பட்ட பாத்திரம் ஒன்றில் உள்ள நீரின் மீது சீரான வேகத்தில் முக்கோண வடிவிலான ஒரு பொருள் அமிழ்த்தப்படுகிறது. சரி, ஓகே, நல்லா நினைக்கோணும். இப்படி ஒரு பாத்திரம் இது கீழே தராசு ஒன்று வைக்கப்பட்டி பாத்திரம் வண்டி இந்த பாத்திரத்துல யார் என்ன பண்ணுவாரு? முக்கோண வடிவம் எப்படி? இப்படிதான் முக்கோண வடிவமான பாத்திரம் வந்து இப்படி இறங்குது. சரியா? உங்களுக்கு தெரியும் மேலுதைப்பு நொண்டிக்கிற மாதிரியே கீழுதைப்பு நொண்டு மேய்க்குது. சரியா? நல்ல வேலைக்கு ஒண்ணு. இப்போ என் கையில 10 கிலோ பேக் ஒண்டிக்குது, பாரமைக்கு தூக்கு. அப்ப நான் இன்னொருத்தர் எனக்கு சப்போர்ட் பண்றாருன்னா எனக்கு எப்படி இருக்கும்? பாரம் குறை வைக்கும். சரியா? அப்ப அது மாதிரி தான் தண்ணி செய்யுது. என்ன செய்யுது? நீ பாரம் கூட்டின ஒரு அளவுக்கு வந்து போட்டீங்கன்னா உங்களுக்கு தூக்குறதுலே செய்யும். அது பெரிய பேக் வந்து தண்ணியில் வச்சிங்கன்னா தூக்குறதுலே செய்யும். காரணம் என்ன? மேலுதைப்புன்றவரால் ஹெல்ப் பண்ணுறதால. உங்களுக்கு தெரியும் நியூட்டன் விதிப்படி ஒவ்வொரு தாக்கத்துக்கும் சமணம் எதிருமான மறுத்தாக்கம் ஒட்டி. அப்போ மேலுதைப்பு மேலே தாக்குறாருண்டா சமணம் எதிருமா கீழுதைப்பு எங்கே தாக்கும்? கீழே தாக்கும். யாரின் மீது? திரவத்தினால் பொருளுக்கு மேலுதைப்பு மேலே வருதுண்டா பொருளினால் திரவத்தின் மீது கீழுதைப்புன்னு வர பார்க்கும். கிளியரா? கீழுதைப்புன்னு வர பார்க்கும். அப்ப நான் மேலுதைப்பு மட்டும் கண்டுபிடிச்சேன்னா கீழுதைப்பு பத்தி சொல்லலுமா இல்லவா? ஏன் மேலுதைப்பும் கீழுதைப்பும் ஒன்றுக்கு ஒன்று சமனும் திசையில் எதிரானதுமா இருப்பாங்க. உங்களுக்கு தெரியும் மேலுதைப்புக்கு சமன்பாடு u சமன் v rho g. மேலுதைப்பு சமன்பாடு என்ன? u சமன் v rho g. அப்ப இங்க v சொல்றவர் என்ன? அமிழ்ந்துள்ள கனவளவு. ரோன்னு சொல்றவர் என்ன? அமிழ்ந்துள்ள திரவத்தில் அடர்த்தி. ஜின்னு சொல்ற புவியீர்ப்பு ஆர்முடுகள் இல்ல என்ன? விலையுள் ஆர்முடுகள். இங்கேயும் அதே தான். என்ன? இந்த பாத்திரம் மேல் நோக்கி ஆர்முடுகள் போனா என்ன வரும்? ஜி பிளஸ் ஏன்னு போடணும். கிளியரா? அந்த விஷயங்கள் கவனம் வைக்கணும். ஓகே, சரி. இப்ப பாருங்க, நல்லா அமிழ்ந்துள்ள கனவளவு தான் வி. எனக்கு இங்க யாரும் மாற போறல? ஜி மாறாது. அசையாம நீக்கி ஜி மாறாது. ரோ திரவத்தி மாறாது. மாற போறாள் யாரு? வி. வின்னு சொல்றவர் என்ன? அமிழ்ந்துள்ள கனவளவு. உங்களுக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் எவ்வளவு அமிழ்ந்துறாரு? ஃபர்ஸ்ட்டுக்கு அமிழ்ந்த அளவு என்ன? ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த பெரிய ஒரு அளவு அமிழும். போ அமிழ்ந்த அளவு பாருங்க. ஃபர்ஸ்ட் இப்படி அமிழும். அப்ப அமிழ்ந்துள்ள கனவுல யாரு? இந்த துண்டு சொல்லலைச்சா? இந்த துண்டு ஃபர்ஸ்ட் எவ்வளவு அமிழும்? அமிழ்ந்துள்ள கனவுல இந்த துண்டு பெரிய ஒரு அளவு. அதுக்கப்புறம் போ அமிழ்ந்த அளவு பிடிக்கும். தண்ணி மட்டும் பிடிக்கின்றா இவ்வளவு அமிழ்திக்கும். நல்லா பார்த்துக்கோங்க. போக அமிழ்ற கனவுல என்ன செய்யுது? கூடுது. போக அமிழ்ற கனவுல கூடுதுன்றதால வார மேலுதைப்பு கூடும். மேலுதைப்பு கூடுதுண்டா கீழுதைப்பும் கூடும். இந்த தராசிக்கு விளங்குறது யாரு? இந்த திரவத்தில நிறையும் கீழுதைப்பு. உதாரணத்துக்கு தண்ணி பக்கத்தோட தராசில வச்சா தராசி வாசி கொண்டு காட்டும். கையை பிடிச்சி தள்ளினா தண்ணி பக்கத்து இல்லைன்னு சொன்ன சும்மா பக்கத்தோட வச்சா தராசி வாசி கொண்டு காட்டும். கையாலும் தள்ளினா வாசிப்பு கூடுமா இல்லையா? அதுதான் நடக்க போகுது. அப்ப இவர் இறங்க மேலுதைப்பு கூடுற மாதிரி, அதாவது அமிழ்ந்துள்ள கனவுல அதிகரிப்பதால் மேலுதைப்பு கூடுற மாதிரி கீழுதைப்பும் சமணம் எதிருமா கூடுறதால வாசிப்பு என்ன செய்யும்? கூடுற மாதிரி விட வரணும். சரியா? வாசிப்பு கூடுற மாதிரி விட வரணும். நல்ல விளங்கிக்கோங்க. எம்சிக்யூன்றதால நான் விடைகள் வெட்டுறது தெரிஞ்சுக்கணும். அவ வாசிப்பு கூடணும்னு விளங்குறேன்டா. நல்லா பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து அமிழ்றதுக்கு முதல் பிடிக்கணும். அமிழ்றதுக்கு முன்னு கிராஃப் எப்படி இருக்கும்? மாறாமைக்கும். அமில தான் என்ன செய்யும்? மேலுதைப்பு கூடுறதால கீழுதைப்பு கூடி வாசிப்பு கூடும். வாசிப்பு கூடுற மாதிரி வரணும். 3ஆம் வீட வரையலா, 4ஆம் வீட வரையலா,
5 விட ஓகே, 1 விட ஓகே, 2 விடையும் கொஞ்சம் கூடுது, 2 விடையும் கூடுது, 2 விட இப்படி கூடுது, 1 விட இப்படி கூடுது, 5 விட சீராக கூடுது, 5 விட சீராக கூடுது. இப்போ டிஃபரன்ஸை பார்க்கணும். இப்போ டிஃபரன்ஸை பார்க்குறது தான் டைம். கூடுற விஷயம் வராங்க, கூடுற விஷயம் வராங்க. இப்போ கொஞ்சம் நல்லா பாருங்க, நல்லா பாருங்க, நல்லா பாருங்க, இங்கே பாருங்க, எல்லாம் பாருங்க. சரியா, நான் பேச பேச நீங்களும் பேசுறேன். போக போக குறுக்கு வெட்டு பரப்பு குறைஞ்சு கொண்டே போகுதா இல்லையா? இப்படி ஒரு பாக்ஸ் ஒன்று இருந்தா, இப்படி ஒரு சீரான ஒரு உருளையா இருந்தா, சீரான ஒரு படமா இருந்தா, சீரான வேகத்துல அமைலுதுன்னா ஒவ்வொரு கட்டமும் என்ன செய்யும்? ஒரே அளவு கனவுளவு கூடிக்கொண்டே போகும். டோட்டலா அமைந்துள்ள கனவுளவு கூடுது தான், டோட்டலா அமைந்துள்ள கனவுளவு கூடுது தான். ஆனா டைம் போக போக கூடுற அளவு இவ்வளவு அமைந்துச்சு, அப்ப மேலும் இப்ப நல்லா கூடுச்சு. இப்ப இந்த சந்தர்ப்பத்தை ஒப்பிட்டா எவ்வளவு அமைதிக்கு? இப்ப இந்த எக்ஸ்ட்ரா துண்டா இல்லையா? சொல்ல விஷயம் விளையுதா இல்லையா? நான் சொல்ற ஐடியா விளைக்கோன்னா, அமில அமில வீ கூடுறதாலும் மேலுதைப்பு கூடும். ஆனால் நேரம் செல்ல செல்ல குறுக்குவெட்டு பரப்பு குறையறதால அமிலும் வீதம், அதாவது இடம்பெயர்க்கப்பட்ட நீர் வீதம் குறையுது. ஏன்? சின்னதாயிட்டு போகுது. நுனித்துண்டு அமில கூட கொஞ்சம் தண்ணி இடம்பெயர்க்கப்படும். ஃபர்ஸ்ட் அமில கூட நிறைய தண்ணி இடம்பெயர்க்கப்பட்டிக்கும். அப்ப நல்ல வேலை கொள்ளணும். அமிலும் போது அமிலும் போது இடம்பெயர்க்கப்பட்ட கனவளவு அதிகரிக்கிறது, எனவே யூ அதிகரிக்கிறது. ஆனால் நேரத்துடன் அவதானிக்கையில் அமிலும் கனவளவு அதிகரித்த போதிலும், அமிலும் கனவளவு அதிகரிக்குது. டைமோட பார்க்க போல கனவளவு அதிகரிக்கிற, இடம்பெயர்க்கப்படுற கனவளவு அதிகரிக்கிற வீதம் குறையுது. ஃபர்ஸ்ட் பெரிய ஒரு கனவளவு இடம்பெயர்க்கப்பட்டுச்சு, அப்புறம் இந்த சின்ன நுனித்துண்டுக்கு வந்த பிறகு என்ன செய்யும்? கொஞ்சம் கனவளவு இடம்பெயர்க்கப்படும். அப்ப இடம்பெயர்க்கப்படுற கனவளவு தான் ஆர்க்கிமிடிஸ் தத்துவத்தின்படி யாரு? மேலுதைப்புன்னு சொல்லுவார் விஷயம். அப்ப டைம் போக கூடுது, ஆனா கூடுற அளவு குறையுது. என்ன குறுக்கிட்டு குறைஞ்சு கொண்டே போகுது. டைம் போக சீராவே கூடுதுன்னா இப்படி கிராஃப் வரும். டைம் போக குயிக்கா கூடுதுன்னா இப்படி கிராஃப் வரும். டைம் போக கூடுது, ஆனா கூடுற வீதம் குறையுது, இப்படியான ஒரு வரைஃப் வரும். சரியா, நோட் பண்ணிக்கோங்க. இங்கு அமிலும் கனவளவு அதிகரித்த போதிலும், இங்கு அமிலும் கனவளவு அதிகரித்த போதிலும் நேரத்துடன் அவதானிக்கையில் அமிலும் அளவு, அதாவது இடம்பெயர்க்கப்பட்ட நீரின் அளவு குறைவடைவதால் நியூட்டனின் மூன்றாம் விதிப்படி மேலுதைப்பிற்கு நடப்பது யாவுமே கீழுதைப்பிற்கும் நடந்து தராசின் வாசிப்பு அதிகரிக்கும். ஓகே, தராசின் வாசிப்பு அதிகரிக்கும். பட்டுள்ளது. அப்பாத்திரமானது அதன் மையத்தை பற்றி நிலை குத்தச்சு பற்றி 2 செகண்டுக்கு 2 சுழற்சிகளாம். அப்போ 1 செகண்டுக்கு 2 சுழற்சிகள்டா உங்களுக்கு தெரியும். 1 செகண்டுக்கு 2 சுத்துதுண்டா, ஒரு சுத்துக்கு எத்தனை பை? 2 பை. 2 சுத்துக்கு 4 பை. 4 பை என்ன? ரேடியன். உங்களுக்கு தெரியும் 1 செகண்டுக்கு 10 மீட்டர் போகுதுண்டா, அவரோட வேகம் என்ன? 10 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1. 1 செகண்ட் 4 பை சுத்துதுண்டா, இவரோட ஒமேகா என்ன? 4 பை ரேட் செகண்ட் மைனஸ் 1. சொல்றீங்க சார், 1 செகண்ட் 5 மீட்டர் போகுதுண்டா 5 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1. அதே மாதிரி இது
ஒரு செகண்ட் 4 பை சுத்துதுன்னா 4 பை ரேடியன் செகண்ட் மைனஸ் 1. சரியா? ஓகே. உங்களுக்கு தரப்பட்டியில படத்தை பாருங்க. உங்களுக்கு தரப்பட்டியில படத்தை பாருங்க. இப்படியான ஒரு படம் ஒரு தரப்பட்டி. உங்களுக்கு தெரியும் ஒரு டீ கப் போட்டு தந்தா அது ஸ்பீடா சுத்தமாக என்ன செய்யும்? ஒரு அளவுக்கு மேல டீ வெளியே கொட்டி பட பார்க்கும். அதான் கேட்குறான். இந்த ஸ்பீட்ல சுத்தினா எவ்வளவுக்கு நீர் மட்டம் உயரும் கேட்குறான். கிளியரா? அவன் படமும் தந்திக்கிறான் உங்களுக்கு எப்படி வரணுன்ற படமும். இப்படியான ஒரு படம் மட்டும் தந்திக்கிறான். இப்படியான சமச்சீரான படம் மட்டும் வரீங்கன்னா சரி. இந்த அச்சு பற்றி சுத்துறாங்க. அதாவது இப்படி சுத்துறாங்க. இப்படி சுத்துறாங்க. இந்த அச்சு பற்றி சுத்துறாங்க. ஓகே. நான் உங்களுக்கு எப்பயும் தெரியும் சுத்தக்குள்ள என்ன ஒரு குறித்த ஒரு புள்ளியை பற்றி சுத்துறதால இது ஒரு என்ன இயக்கம்? வட்டை இயக்கம் வைக்கும். வட்டை இயக்கம் வைக்கும். தன்னைத்தானே சுத்தினா சுழற்சி இயக்கம். ஓகே. அப்படின்னா இங்க ஒரு புள்ளியை கருதுது. இந்த வளமையை வந்து இந்த நான் படிக்கொலையும் படிக்கிற நீர்த்துளிகள் வட்டை இயக்கம் படிக்க போற நீர்ந்த இயக்கமும் படிக்கிறேன். அதுல இப்படித்தான் நான் ஒரு ஓரத்துல ஒரு நீர்த்துளியை கருதுறேன். அதே மெத்தட் தான். சரியா? ஓகே. அப்படின்னா இந்த கோணத்தை டீட்டான்னு எடுக்கிறேன். இந்த கோணத்தை டீட்டான்னு எடுக்கிறேன். உண்மையா இது சாய்வான கோடு தான். அண்ணளவா ஒரு முக்கோணிமாய் இதா இல்லையா? அண்ணளவா முக்கோணிமாய் கருதே. சரியா? என்னன்னா முக்கோணியும் வரையுது. இல்லாட்டி இந்த சாயோ அழிச்சிட்டு அண்ணளவான முக்கோணியை வரையுது. சரியா? இந்த கோணம் டீட்டான்னு எடுக்கு. சரியா? இந்த கோணம் டீட்டான்னு அவங்க எல்லாரும் தெரியும். இந்த கோணம் எவ்வளோ? இல்லாட்டி நான் ஒன்று விட்ட கோணம் வரையுது. இது டீட்டான இந்த கோணம் டீட்டா. இது டீட்டான இந்த கோணம் டீட்டா. சரியா? இது டீட்டாண்டா இது 90 மைனஸ் டீட்டா ஏ இது செங்குத்துன்றதால. அப்ப எனக்கு இது சொல்லலாம் இவரை டீட்டான்னு சொல்லலாம். இவரை டீட்டான்னு சொல்லலாம். சரியா? ஓகே. சரி. இப்போ உங்களுக்கு தெரியும் வட்ட இயக்கம்னு வந்துட்டாலே என்ன செய்யணும்? நிலை குத்து சமநிலையை கருதணும். கிடை வட்ட இயக்கம் வந்துட்டா அதே போல என்ன கருதணும்? மையத்தை நோக்கி எப்சாலுமே போடணும். இப்போ உங்களுக்கு தெரியும் இத்தேண்ட ஆறு. அதாவது இத்தேண்ட ஆறு மையம் இத்தேண்ட மையம். அப்ப நான் ஃபர்ஸ்ட் கேட்கிறேன் நிலை குத்து சமநிலை. சொல்லுங்க பாப்போம். ஆர் கொஸ்டீட்டான்ற நிலைக்கு சமனாயிக்கும். ஆர் கொஸ்டீட்டான்ற நிலைக்கு சமனாயிக்கும். இது யாரு? நிலை குத்து சமநிலையை கருதினா. மேல கீழே அசைது இல்லையே நீர்த்துளி. ஓகே. மையத்தை நோக்கி போட்டா இவர் ஆர் கொஸ்டீட்டாண்டா கிளியா வருது. மையத்தை நோக்கி எப்சாலுமே போடுறேன்னா கிளியா வருது ஆர் சைன் தீட்டா. எம் மையத்தை நோக்கி போட்டதால் இது என்ன இயக்கம்? வட்ட இயக்கம். போட வேண்டிய ஆறுமுடுகள் என்ன? வட்ட இயக்கத்துல ஆறுமுடுகள். இப்போ உங்களுக்கு தெரியும் வட்ட இயக்கத்துல ஆறுமுடுகள் ஏ சமன் வி ஒமேகா, ஏ சமன் ஆர் ஒமேகா வர்க்கம், ஏ சமன் வி வர்க்கத்தின் கீழா. இது தியரியில படிக்கிற விஷயம். சரியா? இப்ப எனக்கு இங்க யார தெரியும்? யார் என்ன தெரியும்? ஒமேகா தான் தெரியும். ஒமேகா தெரியும்ன்றதால ஒமேகா வார தொடர்பு என்ன? இந்த தொடர்பு. இந்த தொடர்பு எடுக்காததுக்கு காரணம் என்ன? இங்க வேகமும் தெரியாது. அப்ப தெரிஞ்சால் ஆரையும் ஒமேகாவும். அப்ப நான் ரெண்டாம் சமன்பாடு இருக்குது. அப்ப எனக்கு ஆர் முதல் பதில் என்ன போடலாம்? ஆர் ஒமேகா வர்க்கம் போடலாம். ஆர் முதல் பதில் என்ன போடலாம்? ஆர் ஒமேகா வர்க்கம் போடலாம். சரியா? இதே ஒன்றாம் சமன்பாடு, இது ரெண்டாம் சமன்பாடு. ஓகே. ரெண்டு ஒன்றால் வகுத்தா என்ன வரும்? ஆர் சைனின் கீழ் ஆர் கோஸ். ஆர் சைனின் கீழ் ஆர் கோஸ் எம்ஆர் ஒமேகா வர்க்கத்தின் கீழ் எம்ஜி. இதுல எந்த ஒரு பிழையும் இல்லை. ஓகே. அப்ப சைனின் கீழ் கோஸ்ன்ற tan தீட்டான்னு வரும். எம் வெட்டிப்பட்டா ஆர் ஒமேகா வர்க்கத்தின் கீழ் ஜின்னு வரும். ஆர் ஒமேகா வர்க்கத்தின் கீழ் ஜின்னு வரும். இப்போ tan தீட்டா எழுதிருமா எல்லாம் இதை வச்சு தீட்டா இதுண்டா tan தீட்டான்னு சொல்றேன் என்ன? எதிர்பக்கத்தின் கீழ் அயற்பக்கம். எதிர்பக்கம் தான் உயரம் h. அயற்பக்கம் தான் ஆர். நான் இந்த விசைகளுக்கு வட்டம் போட்டுட்டு அந்த நீளங்களோட குழப்பம் வராம இருக்கிறதுக்காக உயரம் h ஆர். அப்ப tan தீட்டா என்ன சொல்லலாம்? h இன் கீழ் r ன்னு சொல்லலாம். tan தீட்டா h இன் கீழ் r ன்னு சொல்லலாம். h இன் கீழ் r ன்னு சொல்லலாம். கிளியரா? வீடியோ பாக்குறாங்க நிப்பாட்டி எழுதிக்கொள்ளலாம். சரியா? ஓகே. அப்ப நான் இங்கிட்ட எழுதினேன்டா இந்த படத்தை நிப்பாட்டி எழுதிக்கோங்கள. நான் இந்த படத்துல ஹாஃப் அழிக்கிறேன். ஓகே. அப்ப எழுதிய வரும். யாரை கண்டுபிடிக்க சொல்றான்? உயரம் மெச்ச கண்டுபிடிக்க சொல்றான். உயரம் மெச்ச எழுத மட்டும் செஞ்சு இது ஆறு கொண்டு போய் அவனுக்கு பெருக்கணும். அப்ப என்ன ஒரு மெச் சமன் ஆறு வர்க்கம் ஒமேகா வர்க்கத்தின் கீழ் ஜி ஒரு மெச் சமன் ஆறு வர்க்கம் ஒமேகா வர்க்கத்தின் கீழ் ஜி வரும்.
அப்ப எனக்கு 6 0.05 தந்திக்கிறான். 0.05 வர்க்கம். ஒமேகா வந்து 4 பை. 4 பை வர்க்கிச்சா என்ன வரும்? 16 பை வர்க்கம். ஜின்றது 10. ஜின்றது 10. பை வர்க்கம்னு சொல்றது 3.14 வர்க்கம். அப்ப இதே வித சுருக்கலாம். அப்ப எனக்கு வரும் h சமன் 0.05 வர்க்கம் தர 16 வரும். அதாவது 5 தர 10 வர்க்கம் தர 16. அதாவது 25 தர 10 தர 16. 25 4 பெருக்கினா 100, 16 பெருக்கினா 400. 400 தர 10 4 தர 10 மீட்டர். அதாவது 0.04 மீட்டர். 0.04 மீட்டர். இது உங்களோட 7 கேள்வி. அப்ப உங்களோட 7வது வினாவாய்க்கு. ஓகே, இந்த கேள்வி பாருங்க. இந்த தொகுதி சமநிலையில இருக்குதான். இந்த தொகுதி சமநிலையில இருக்குதான். இந்த அல்பாவை துணிய சொல்றாங்க. இந்த அல்பாவை துணிய சொல்றாங்க. அல்பாவை துணிய சொல்றாங்க. இப்போ உங்களுக்கு தெரியும் இந்த இலை, அதாவது இந்த நூல் ஒரே நூலா இல்லையா? ஒரே நூல்னா இழுவை மாறுமா? மாறாது. ஒரே இலைன்றதால இழுவை மாறாது. ஒரே இலைன்றதால இழுவை மாறாது. அப்போ நான் விசையில குறிக்கிறேன். கீழ் நோக்கி என்ன வரும்? 4 இன்ச். மேல் நோக்கி என்ன வரும்? இழுவை T1. இழுவை T1. இதே இழுவை T1, இந்த T1 யார் மீது தொழிற்படுறது? 4 இன்ச் மீது தொழிற்படுறது. சமணம் எதிர்வா கப்பி மீது தொழிற்படுற T1 வரும். அதை நான் குறிக்கல. இங்கே அதே போல வரும். அப்ப இங்க இப்படி ஒன்று வரும் T1. சரியா? மேலும் இழுத்து பிடிச்சிட்டு இல்ல T1 T. அதே போல இவர நிறைய நான் கீழே குறிச்சா 4 mg. நான் இவர T2 எடுக்குது. எனக்கு தெரியாத சமனா இல்லையான்னு தெரியும். உண்மையா சமச்சீர் அதே இது. ஓகே, இவர் T2னா இவரையும் T2 எடுக்குது. இதுல ஒரே நூல் தானே, ஒரே இலை தானே, ஒரே இலை. அப்ப அடுத்த நிறை யார்? இவர். இவர் நிறை 4 வர்க்கம் மூலம் 2 mg. அப்ப இவருக்கு ஒரு இழுவை வருமா வராதா? T3. இந்த T3 யார் மீது தொழிற்படுறால்? 4 வர்க்கம் மூலம் 2 mg ல தொழிற்படுறால். அப்ப சமணம் எதிர்மா இந்த நுனியில தொழிற்படுறால் கீழே வருமா வராதா? கீழே வரும். கிளியரா? அப்ப நான் சொல்றேன் லேசான விஷயம். இந்த 4 mg சமநிலைக்கு 4 mg மட்டும் கருதினா, மேல் நோக்கி சமநிலையை கருதினா என்ன வரும்? T1 சமன் 4 mg. இங்க இருக்கிற 4 mg கருதினா என்ன சொல்லலாம்? என்ன? T2 சமன் 4 mg. சொல்லணுச்சா? ஓகே, இப்ப T2 சமன் 4 mg. இது வரைக்கும் இல்லைச்சா? ஓகே, இப்ப இந்த நொட்டை மட்டும் எடுக்கிறேன். அதாவது இந்த துண்டை இவர் சமநிலை, இவர் அசைதி இல்லை. இந்த கட்டப்பட்ட முடிச்சு அசைதி இல்லை தானே? கட்டப்பட்ட முடிச்சு அசைதி இல்லைன்னா அதுவும் சமநிலை. அவன் முடிச்சு மீது தொழிற்படுற விஷயம் என்ன? இங்கிட்டு T2, இங்கிட்டு T1, கீழே தான் T3. விளைச்சா? கீழே தான் T3. 3 விஷயம் இங்கே சமநிலை. அவன் சொல்றான் இந்த கோணம் ஆல்பான்னு சொல்றான். இந்த கோணம் ஆல்பான்னு சொல்றான். எப்படி நினைச்சோமே அங்கால் கோணம் ஆல்பான்னு எடுக்கலாம். அவன் உண்மையா சமச்சீர்ன்றதால எடுக்கணும். 2 பக்கம் ஒரே மாதிரி தானே எடுக்கணும். T1 T2வும் சமன், T1ம் T2வும் சமன். சமச்சீர்ன்றதால எடுக்கணும். நான் எடுக்காம செய்யுது. எப்படி எடுக்கணுமே MCQல. ஓகே, சமச்சீர்னா எடுக்கணும். நான் ஒரு பீட்டாக எடுக்கிறேன். ஒண்ணுமே இல்லை, சின்ன விஷயம். கிடை சமநிலையை கருதி நான் சொல்லுங்க. T1 cos alpha, T2 cos beta. சரியா? கிடை சமநிலை. அப்ப T1 தெரியும் 4 mg. T1 and T2 எப்படி பட்டாக்கள்? சமனானா வெட்டிடுவா. வெட்டினா எனக்கு என்ன வரும்? cos alpha சமன் cos beta ன்னு வருமா வராதா? நான் சின்னொரு உறுதிப்படுத்தலுக்காக செஞ்சுக்கொண்டேன். இப்படி தேவையில்லை, எனக்கு எழுதலாம் நேரடியா. சமச்சீர்ன்றதால இவரை எல்ஃபாண்டு எழுதலாம். ஓகே, எல்ஃபாண்டு எழுதலாம். சரி, சமச்சீர்ன்றதால எல்ஃபாண்டு எழுதலாம். ஓகே, இப்ப சொல்லுங்க பாப்போம். கிடை சமநிலை எழுதி வேலை இல்லைங்க. நிலை குத்து சமநிலை போட்டா சரி. கிடை T2 cos alpha நிலை குத்தா T2 sin alpha. T1 cos alpha நிலை குத்தா T1 sin alpha. அவன் நிலை குத்து சமநிலை எழுதினா T1 sin alpha plus T2 sin alpha யாருக்கு சமன்? T3 சமனை. T1 T2 ஒரே ஆட்கள். அதாவது 4 mg sin alpha, 4 mg sin alpha. ரெண்டையும் கூட்டினா என்ன வரும்?
8mg sin alpha இல்லையா 8mg sin alpha இல்லையா 8mg sin alpha கிளியரா இரண்டு பேர் சமம் தான்டா t1 t1 ரெண்டையும் கூட்டா 2t 4mg sin alpha 4mg sin alpha கூட்டா 8mg sin alpha இப்போ sin alpha கண்டுபிடிக்கணும்டா t3 கண்டுபிடிக்கணும் இப்போ இவரை பாருங்க இந்த பொருளை மட்டும் இவர்ட சமநிலையை கருதினா யார்ட 4 வர்க்க மூலம் 2mg ல சமநிலையை கருதினா நேரடி எழுதலாம் என்ன t3 ன்ற யாருக்கு சமம் 4 வர்க்க மூலம் 2mg சமம் 4 வர்க்க மூலம் 2mg சமம் அப்ப எனக்கு வந்து இங்க எழுதலாம் 8mg sin alpha இது mcqன்றதால ரோடர் ஒன்று தேவையில்லை 4 வர்க்க மூலம் 2mg mg வெட்டலாம் சரியா 4 8 சுருக்கினா 2 சரியா இந்த ரெண்டை கொண்டு வந்து பிரிக்கிறேன் அப்ப sin alphaன்ற வரும் வர்க்க மூலம் 2 கீழ் 2 வர்க்க மூலம் 2 கீழ் 2 உங்களுக்கு தெரியும் 2 எனக்கு எழுதலாம் வர்க்க மூலம் 2 தர வர்க்க மூலம் 2 எழுதலாம் அப்ப கீழ என்ன 2 வர்க்க மூலம் 2 அப்ப 2 வெட்டி எனக்கு வரும் 1 இன் கீழ் வர்க்க மூலம் 2 வரும் அப்ப ஆல்பா எத்தனை பாகை ஆல்பா 45 பாகை வரும் ஆல்பா 45 பாகை வரும் அப்ப விலை கோணம் யார் யாருக்குரிய விசைகள் கப்பி மீது தொழிற்பட்ட விசைகள் நான் குறிக்கல கப்பி மீது தொழிற்பட்ட விசைகள் எல்லாம் குறிக்க இல்லை இந்த கோணனை பீட்டான்னு எடுத்துட்டு சமச்சீர்ன்றதால நேரடி அல்ஃபாண்டு புகையிலும் அப்படி இல்லாட்டினா சிக்னல் செஞ்சு காட்டிடு ரெண்டு கிடை போட்டு ரெண்டுமே விசையும் சமன் அப்ப கோணமும் சமனாவணும் ஓகே சரி இந்த T3 பத்தி சந்தேகம் ஐந்தா இங்க பாருங்க திருப்பி இந்த துண்டை குயிக்கா வேணப்படுத்துறேன் T3 சந்தேகமானாக்கு இந்த பொருள் கீழே போகாமைக்க T3 என்ன செய்யும் மேல தூக்கி பிடிச்சு டீக்கு T3 யாருக்குரிய விசை இந்த பந்துக்குரிய விசை இவர் மேல பிடிச்சு டீக்கிறா இருந்தா சமணம் எதிருமா என்ன செய்யும் நூலை பிடிச்சி கீழே இருக்குமா இல்லையா T3 கீழே இருக்கும் அப்ப நான் நூல் மையத்தில் சமநிலை இருக்காத போல கீழே உள்ள T3 மட்டும் தான் யூஸ் பண்ணணும் கீழே உள்ள T3 மட்டும் தான் யூஸ் பண்ணணும் சரியா ஓகே அடுத்த கேள்வியை பார்ப்போம் என்ன சொல்றாங்கன்னு அடுத்த கேள்வியில திணிவு எம்முடைய ஒரு பொருள் சாய்தளத்தில் வழுக்கி கொண்டு அடிப்பகுதி அடையும் போது அதன் வேகம் வியம் நாங்க நேர்கோட்டு இயக்கம் சுழற்சி இயக்கம் படிக்க கூட தெரியும் கிறிஸ்தியை நாங்க படிக்கிற இயக்கம் வழுக்கி கொண்டு போற இயக்கம் கீழ் நோக்கி வழுக்கி கொண்டு போகல என்ன ஆர்முடுகள் வரும் குயிக்கில் என்ன படிச்சுக்கணும் ஏ சமன் ஜி சைன் தீட்டான்ற ஆர்முடுகள் வரும் ஏ சமன் ஜி சைன் தீட்டான ஆர்முடுகள் வரும் சும்மா வழுக்கிட்டு போகல கீழ் நோக்கி இப்படி வழுக்கிட்டு போய் கீழ் நோக்கி வரப்போல என்ன வேகமாம் வீன்ற வேகமாம் யாருக்கு இந்த எம்ன்ற திணிவு கிளியரா அவன் எனக்கு இயக்க சமன்பாடுகள் போட்டு இந்த வேகத்தை கண்டுபிடிக்கவும் மேலும் அதோட லேசி என்ன இது உயரம் வச்சுண்டா சக்தி காப்பு விதி போடலாம் அப்ப ஆரம்ப அழுத்த சக்தி சமன் இங்க அழுத்த சக்தி இதா கீழ அழுத்த சக்தி இல்ல இறுதி இயக்க சக்தி சரியா நான் வாக்கியம் சொல்ல நீ எழுதிக்கோனீங்கன்னா சரி ஆரம்பத்துல இந்த அழுத்த சக்தி என்ன உயரம் மையகோல mgh கீழே வரக்கூடிய இயக்க சக்தி என்ன வேகம் v இந்த அரை mv வர்க்கம் m வெட்டலாம் ரெண்டா கோதிக்கிட்டு பெருக்கலாம் அப்ப என்ன வரும் 2gh ன்றது v வர்க்கம் வரும் அப்ப என்ன v என்ன இது எல்லாருக்கும் செய்ய இயல்பான விஷயம் அதாவது இயக்க சமன்பாடுகள் போட்டு இந்த ஆர்முடுகளை வச்சு என்ன செய்யலாம் இதை கண்டுபிடிக்கலாம் கிளியர்லாம் அப்படிதான் படிப்பிக்கிறேன் சக்தி காப்பு விதியும் போட்டு படிப்பிக்கிறேன் ரெண்டுமே செய்யும் கிளியரா அப்ப இது நேர்கோட்டு இயக்கம் சும்மா வழுக்கி கொண்டு செல்லும் போது வழுக்கும் போது சரியா ஓகே இதுல என்ன சின்ன விஷயம் வேணாப்படுத்துறேன் இதுல ஆர்முடுகளுக்கு என்ன சமன்பாடு வரும் இது உருண்டு வருது வழுக்கல்ல உருண்டு கொண்டு வருது வழுக்கல்ல சரியா ஓகே அப்ப இதுல ஆர்முடுகளுக்கு சமன்பாடு வரும் a சமன் g sin θ கீழ 1 k வரும் இங்க k சொல்றாரு என்ன நீங்க சடத்துவ தீர்ப்பு எழுதுவீங்களா இல்லையா i சமன் அரை mr வர்க்கம் i சமன் 2 கீழ் 5 mr வர்க்கம் அப்ப திண்ம கோலம் என்று சொல்லிட்டா இந்த k க்கு பதிலா கோலம் ஒன்று உருண்டுட்டு வருதுண்டா k க்கு பதிலா 2 கீழ் 5 போடணும் தட்டோடு உருண்டுட்டு வருதுண்டா half போடணும் சொல்லலைச்சா அப்ப ஆர்முடுகள் என்ன செய்யும் உருண்டுட்டு வர சந்தர்ப்பத்தில் இவரை விட கீழே பிரிப்பட்டதால் என்ன செய்யும் ஆர்முடுகள் குறையும் பிரிப்பட்டதால் ஆர்முடுகள் குறையும் அது எக்ஸ்ட்ரா ஒரு ஐடியா
சொன்னேன். எதிர்வார பேப்பர்லையும் பார்ப்போம் இந்த விஷயங்கள் எப்படி வருது என்ற விஷயத்தை. சரியா? இங்க விட சக்திக்கு விதி போடலாம். ஆனா நல்ல நினைவு வச்சுக்கொள்ளலாம். இங்க சுழற்சி இயக்கப்பாடு சக்தியும் மீக்கி, சுழற்சி இயக்கப்பாடு சக்தியும் மீக்கி. அப்ப என்ன சொல்லலாம்? ஆரம்ப அழுத்த சக்தி இது அதே எச் தானே. ஆரம்ப அழுத்த சக்தி என்ன? ஆரம்ப அழுத்த சக்தி சமன் யார் யாருக்கு சமன்? சுழற்சி இயக்க சக்திக்கும் அதே போல முன்னுக்கு வருதா இல்லையா? ஏக பரிமாண இயக்க சக்திக்கும். ஏக பரிமாண இயக்க சக்தினா நார்மலான இயக்க சக்தி இதமாய். ஓகே. ஆரம்ப அழுத்த சக்தி என்ன? mgh. சரியா? சுழற்சி இயக்கப்பாடு சக்தி உங்களுக்கு தெரியும். பிசிக்ஸ்ல நாங்க படிக்கிற நிறைய சமன்பாடுகள் நேர்கோட்டு படிக்கிறது அப்படியே சுழற்சி இயக்கத்துக்கு மாத்தலாம். உதாரணத்துக்கு சொன்னா பாக்ஸுக்குள்ள சின்னதா சில விஷயங்கள் மட்டும் எழுதுறேன். இங்க டீட்டான்னு சொல்றது இங்க இடப்பெயர்ச்சி, கோண இடப்பெயர்ச்சின்னு சொல்ற இடப்பெயர்ச்சி, கோண வேகம்னு சொல்ற வேகம், கோண ஆறுமுடுகள் சொல்ற ஆறுமுடுகள். சரி, இங்க உந்தமுக்கு நாங்க ஐ ஒமேகான்னு போடுவோம். அப்படி இல்லாட்டி திணியோ சொல்றேனே. இங்க திணியோன்னு பேசுறது நேர்கோட்டிகள், திணியோன்னு பேசுறது இங்க சடத்துவத்திற்பட்டு பேசுவோம். அப்ப உந்தம் எழுத போல திணிவு தர வேகம் எழுதுவோம் எங்க நேர்கோட்டி இயக்கத்துல. இங்க என்ன எழுதுவோம்? ஐ தர ஒமேகான்னு எழுதுவோம். இயக்க சக்தி எழுத போல அரை எம்பி வர்க்கம் எழுத வேண்டாம். இங்க எழுதுவோம் அரை ஐ ஒமேகா வர்க்கம் எழுதுவோம். எல்லாரும் தெரிஞ்ச விஷயம். அவனுக்கு எழுதலாம் இங்க அரை ஐ ஒமேகா வர்க்கம், அரை ஐ ஒமேகா வர்க்கம் பிளஸ் அரை எம்பி வர்க்கம், அரை எம்பி வர்க்கம். சரியா? இது என்னன்னு பார்க்கணும். கேள்வியில பாருங்க, கோலம் உண்டா வட்ட தட்டாண்டு என்ன சொல்றான்? திணிவமுடைய ஒரு பொருள் ஒரு தட்டு, அதே திணிட்டு ஒரு தட்டு ஒன்றுதான். அரை இன்டூ உங்களுக்கு தெரியும் mgh அரை வட்டத்தட்டுல சடத்து வச்சிருப்போம் என்ன? அரை mr வர்க்கம், அரை mr வர்க்கம் ஒமேகா வர்க்கம். அரை mr வர்க்கம்ன்றது ஐக்கு பதிலா போட்டது பிளஸ் அரை mv வர்க்கம், அரை mv வர்க்கம், அரை mv வர்க்கம். தேரா? ஓகே. நான் மேலே இது அழிக்கிறேன். வீடியோ நிப்பாட்டி நோட் பண்ணிக்கொண்டீங்கன்னா சரி. நான் மேலாக்கி எழுதுறேன். அப்ப என்ன வரும்? mgh சமன் அரை இன்டு அரை ஒன்றின் கீழ் 4. இதை பார்த்தா உங்களுக்கு ஏதாவது விளங்குதா இல்லையா? ஆர் ஒமேகான்ற என்ன சுழற்சி இயக்கத்துல v சமன் ஆர் ஒமேகா. அப்ப v வர்க்கம் சமன் ஆர் வர்க்கம் ஒமேகா வர்க்கமா இல்லையா? அப்ப எனக்கு இந்த ஆர் வர்க்கம் ஒமேகா வர்க்கம் என்ன போடலாம்? v வர்க்கம் போடலாம். அவன் எழுதுற ஒன்றின் கீழ் 4 m v வர்க்கம் எழுது, v வர்க்கம் எழுது. அடுத்து இங்க அரை mv வர்க்கம். m எல்லாம் பொது எடுத்து வெட்டலாம். அப்ப எனக்கு ஒரு gh சமன் ஒன்றின் கீழ் 4 v வர்க்கம். சரியா? காவாசியும் அரைவாசியும் கூட்டினா என்ன வரும்? முக்காவாசி வரும். அதாவது ஓமை சேர்த்தீங்கன்னாலும் சரி. ஓமை சேர்த்தா 4 v வர்க்கம் சக 2 v வர்க்கம் வரும். நோக்கம் என்ன? இதுல வேகத்தை கண்டுபிடிக்கல. இப்ப புதிய வேகத்தை கண்டுபிடிக்கணும். அப்ப 4க்கு வந்து 2 பேர் இருக்கிறேன். அப்ப 4gh இங்க 3v வர்க்கம். அப்ப அடுத்து 4gh இன் கீழ் 3 என்ற v வர்க்கம் வைக்கும். 4gh இன் கீழ் 3ன்றது இந்த v வர்க்கம் வைக்கும். வீடியோ நிப்பாட்டி எழுதலாமே. ஓகே. 3v வர்க்கம் வைக்கும். சரி, அப்ப நான் வர்க்க மூலம் எடுத்துட்டா என்ன வரும்? v வர்க்கம் வைக்கும். எனக்கு இவருடைய வடிவத்துக்கு எழுதி நான் ஒப்பிடலாம். ஒப்பிட போறோம். அப்ப என்ன செய்யலாம்? 2gh எழுதி இப்படி எழுதுங்கனே. 2gh என்ன வரும்? இப்படி எழுதுமா? பாரு, இந்த பாரு, வர்க்க மூலம் வர்க்க மூலத்துக்கு ஒழிக்கிறார்கள் எல்லாரையும் ஒரே மாதிரி எழுதலாம். பிரிச்சு எழுதுறேன் ஃபுல்லா. ஒரே வர்க்க மூலத்துக்குள்ள இப்படி எழுதலாம் பிரிச்சு. சரியா? ஓகே. அப்ப உங்களுக்கு பார்த்தா விளங்குது. சரியா? பார்த்தா விளங்குது. இது முதல் மாதிரி ஸ்டெப் அடுத்த ஸ்டெப்ல எழுதலாம். v வர்க்கம் சாரி v அப்ப எனக்கு எழுதலாம் அடுத்த ஸ்டெப் வர்க்க மூலம் 2 கீழ் 3. இவர் யாரு? v. இந்த சந்தர்ப்பத்தில் எடுத்த v நான் v0 எடுக்கிறேன். v0 எடுக்கிறேன் வித்தியாசமா காட்டுறதுக்கு.
அப்ப எனக்கு இவருக்கு பார்த்தா என்ன எழுதலாம் v நாட் தெரியுமா இல்லவா அப்ப இந்த புதிய வேகம் என்ன இந்த புதிய வேகம் என்ன இந்த புதிய வேகம் என்ன வர்க்கமூலம் 2 கீழ் 3 v நாட் ஐ வர்க்கமூலம் 2 கீழ் 3 v நாட் ஐ உன கேள்விக்கு விட அப்ப உன கேள்விக்கு விட மூணா வீடு அவன் இதை வீண்டே எடுத்துக்கிறான் நான் இந்த v1 எடுக்கிறேன்னு ஏதோ இதை நான் மாற்றினேன்னா பரவாயில்ல குறியீட்டை மட்டும் மாற்றுறேன் v1 அவன் இதை வீண்டே எடுத்துக்கிறான் இப்படி ஒரு மூணு வீடு அப்ப நல்லா விளங்கிடுங்க சுழற்சியாக நடக்கும் போது என்ன நடக்குது வேகம் குறையுது கிளியரா உதாரணத்துக்கு அந்த ஆர்முடல் கண்டுபிடிச்சு காட்டினேன்டா இந்த டைம்ல ஆர்முடல் a7 g sin θ தானே ஆனா சுழற்சியாக நடக்கும் போது ஆர்முடல் என்னன்னு சொன்னேன் g sin θ இன் கீழ் 1 k இந்த k ன்னு சொல்றேன் என்னன்னு சொன்னேன் அந்த சடுத்துவ திருப்பத்துல வர முன்னிக்கிற நம்பர் இது வட்ட தட்டுன்றதால இங்க என்ன வரும் வட்ட தட்டோட சடுத்துவ திருப்பத்து முன்னு வர நம்பர் என்ன half 1 plus அரை அப்ப g sin θ இன் கீழ் 1 half ஐ கூட்டினா என்ன வரும் போமசி எடுத்தா 2 இன் கீழ் 2 3 இன் கீழ் 2 வரும் அப்ப சுருக்கினா 2 g sin θ இன் கீழ் 3 வரும் இது எக்ஸ்ட்ராவோட ஐடியா எழுதினேன் இனி வர கேள்வியில் இதெல்லாம் டெஸ்ட் பண்றேன் கேள்வி போடுவேன் சரியா இந்த மெத்தடை வச்சு செய்வோம் மேலும் இப்போ ஆர்முடல் தெரியும் ரெண்டுடையும் இறுதி வேகம் எப்படி கண்டுபிடிக்கிறேன் ஆர்முடல் தெரியும் இறுதி வேகம் எப்படி கண்டுபிடிக்கிறேன் இந்த சாய்தளம் வழியே v வர்க்கம் சமன் u வர்க்கம் + 2as போட்டீங்கன்னா சரி டைம் வராத சமன்பாடு போட்டீங்கன்னா சரி அப்படி போட்டு வேகத்தை கண்டுபிடிக்கவும் மேலும் அப்படி போட்டு வேகத்தை கண்டுபிடிக்கவும் மேலும் ஓகே அடுத்த கேள்வி பாருங்க சிம்பிள் m திணிவுடைய ஒரு மரக்குற்றி v வேகத்துடன் கேபிட்டல் M திணிவுடைய ஒரு வளைவான ஆப்பின் மீது கிடையாக எறியப்படுகிறது இந்த தொகுதி ஒன்றிலே உராய்வு இல்லைன்னு சொல்றான் அப்போ உராய்வு இல்லைன்னு சொல்லக்கூடிய வேலைக்கு கொண்டு உந்த காப்பு விதி போடுறதுக்கு புறவிசை தன் உராய்வுன்னு சொல்றது புறவிசையா தொழிற்படும் புறவிசைக்கு இல்லாட்டி என்ன செய்யலாம் உந்த காப்பு விதி போடலாம் அவ கேட்கிறான் எம் திணிவானது அடையும் அதி உயரம் யாருன்னு கேட்கிறான் எம் திணிவானது அடையும் அதி உயரம் யாருன்னு கேட்கிறான் ஓகே பாருங்க அப்ப சிம்பிள் எம் என்ற ஒரு திணிவு வந்து என்ன செய்யுது கேபிட்டல் எம் திணிவுன்ற ஆப்புக்கு மேலே இருந்தான் அப்ப உங்களுக்கு தெரியும் நல்ல விளைக்கோங்க இப்ப சக்தி காப்பு விதி போடுற ஐடியா உங்களுக்கு யோசிச்சா நல்ல எனக்கு வேறொரு விஷயங்களும் பெருசா படுது இல்லை சிம்பிள் எம் திணிவு வந்து வருதாம் v வேகத்துல ஓய்விலி இதான் கேபிட்டல் எம் என்ற ஆப்பு கேபிட்டல் எம் சிம்பிள் எம் கேபிட்டல் எம் பெருசா போட்டீங்கன்னா எக்ஸாம்ல அந்த டைமுக்குள்ள குழப்பம் வரையும் சரி இப்ப சொல்லுங்க பாப்போம் உராய்வு ஒன்றும் இல்லாட்டி சிம்பிள் எம் என்றவர் v வேகத்துல வந்து இவருக்கு மேல வந்துட்டாருண்டா இந்த தொகுதிக்கு ஒரு வேகம் கொண்டு வருமா வராதா நான் செய்யற சரியானு பாருங்க அப்புறம் யோசிங்க உந்த காப்பு விதிப்படி என்ன சொல்லலாம் ஆரம்பம் என்ன சிம்பிள் எம் இன்டு v இறுதி உந்தம் என்ன இந்த சிம்பிள் எம் இதுக்கு மேல ஏறிட்டா இல்லையா ஏறிட்டா மொத்த தொகுதியில பாரம் என்ன கேபிட்டல் எம் பிளஸ் சிம்பிள் எம் ஏதோ தெரியாத ஒரு வேகம் அவ ஆரம்பத்துல இந்த வேகம் மீச்சு இவர் வந்து இதுக்கு மேல ஏறிட்டாருன்னா எப்படி ஒரு படம் இது இப்படி வரும் ஏறிக்கிறாரு இப்படி ஏறி போறாரு மொத்த தொகுதியை கடந்தீங்கன்னா என்ன பாரம் கேபிட்டல் எம் பிளஸ் சிம்பிள் எம் ஒரு பாரம் அதை எப்படி எழுதிக்கிறேன் அப்ப v நோட் என்ன வரும் எனக்கு mb இன் கீழ் m பிளஸ் கேபிட்டல் எம் இவங்க மாதிரி பிரிக்கிறேன் சொல்லலேச்சா இப்படி வரும் என்ன வேகம் வரும் இப்ப கேட்கிறான் என்ன இவர் எவ்வளவு அவசரத்துக்கு ஏறுவாருன்னு கேட்கிறான் இப்ப நல்ல யோசிங்க ஆரம்பத்துல என்ன சக்தி இருந்துச்சு இவர்கிட்ட இயக்கப்பாட்டு சக்தி இருந்துச்சு இப்ப மொத்த தொகுதிக்கும் ஒரு இயக்கப்பாட்டு சக்தி வந்து இது ஏறிட்டாரா இல்லையா இப்ப என்ன செய்யுது மொத்த தொகுதியும் என்ன செய்யுது மேலே ஏறிக்கிறார் இப்படி சிம்பிள் எம் மொத்த தொகுதியும் என்ன ஸ்பீட்ல போகுது v நாட் என்ற ஸ்பீட்ல போகுது அதான் கண்டுபிடிச்சிக்கிறேன் v நாட் என்ற ஸ்பீட்ல போகுது உதாரணத்துக்கு இவர்கிட்ட 100 ஜூல் இருந்துச்சுண்டா இங்க பாருங்க நல்லா பாருங்க இவர்கிட்ட ஆரம்பத்துல 100 ஜூல் இருக்குது
உங்களுக்கு தெரியும் இந்த பிரிச்சா வார விட பெருசா சிறுசா விய விட சிறுசி. உதாரணம் ஒரு 50 ஜூல்ல இருந்து ரெண்டு இவருக்கு 50 ஜூல்ல போறாரு. 100 ஜூல் இயக்கப்பாடு சக்தி இருந்துச்சு, இப்ப 50 ஜூல் இயக்கப்பாடு சக்தியோட போறாரு. சக்தி அளிக்கப்படையுமா? ஏதா மீதி 50 ஜூல் எங்க போச்சு? இவர் மேல் நோக்கி ஏறுவதால் இவர் மீது சேமிக்கப்பட்ட அழுத்த சக்தியா வந்துச்சு, அழுத்த சக்தியா வந்துச்சு. அப்ப என்ன சொல்லலாமா இல்லவா? ஆரம்ப மொத்த இயக்க சக்தியில இருந்து இவருடைய இயக்க சக்தியை கழிச்சா வார அழுத்த சக்தின்னு சொல்லலுமா இல்லவா? சொல்லு கிளியரா? ஓகே, அப்ப அதுதான் எழுத போறேன். அப்ப எழுதுங்க வாக்கியம் உண்டு. ஆரம்ப இயக்க சக்தி இல்லாட்டி சிம்பிள் எம்மின் ஆரம்ப இயக்க சக்தியிலிருந்து சிம்பிள் எம் பிளஸ் கேபிட்டல் எம்மின் இயக்க சக்தியை கழிச்சா வாரது சிம்பிள் எம் யாரு? அழுத்த சக்தி. சிம்பிள் எம் அழுத்த சக்தியை அழுத்த சக்தி. அதாவது இவர்கிட்ட 100 ஜூல் இருந்துச்சு, இப்ப இது மொத்த தொகுதியும் இயங்குது, ஒரு 50 ஜூல் இயங்குது. அப்ப மிஞ்ச சக்தி எங்க போச்சு? சிம்பிள் எம் மேல் நோக்கி ஏறினதால சேமிக்கப்பட்ட அழுத்த சக்தியா வந்துச்சு. கிளியரா? ஓகே, அப்ப என்ன சொல்லலாம்? சிம்பிள் எம் இயக்க சக்தி ஆரம்பத்துல என்ன இயக்க சக்தி இருந்துச்சு? அரை எம்பி வர்க்கம். அதுல இது கழிக்கணும் யார? அரை மொத்த தொகுதி இயக்க சக்தி என்ன? அரை சிம்பிள் எம் பிளஸ் கேபிட்டல் எம். மொத்த தொகுதி வேகம் என்ன? இந்த வே v0 வர்க்கம் சமன் சிம்பிள் எம் மேல் நோக்கி உயர்ந்து உயரும் mgh h தான் கண்டுபிடிக்கணும். சரியா? h தான் கண்டுபிடிக்கணும். அப்ப எனக்கு எழுதலாம் அரை mb வர்க்கம் லைட் போடுவாரு அரை சிம்பிள் எம் பிளஸ் கேபிட்டல் எம் சிம்பிள் எம் பிளஸ் கேபிட்டல் எம் v0 வர்க்கத்துக்கு பதிலா என்ன எழுதலாம்? m வர்க்கம் v வர்க்கம் சிம்பிள் எம் பிளஸ் கேபிட்டல் எம் வர்க்கத்தை தான் போடணும். இவர்கிட்ட சமன் mgh. கிளியரா? ஓகே, நான் மேல் துண்டு அடிக்கிறேன். அப்ப என்ன சுருக்கினா என்ன வரும்? இங்க அரை mb வர்க்கம் சிம்பிள் எம் பிளஸ் கேபிட்டல் எம் இது ஒன்றை வெட்டலாம். சரி, அப்ப இதில் சுருக்கலை பார்ப்போம். நான் மேல் எழுதுறேன் அரை mb வர்க்கம் இந்த m பிளஸ் 1 m பிளஸ் m வெட்டலாம். அப்ப எனக்கு வரும் அரை m வர்க்கம் b வர்க்கத்தின் கீழ் சிம்பிள் m பிளஸ் கேபிட்டல் m வரும். இது சமன் யாரு? mgh. எல்லாத்துலயும் m வெட்டலாம். அப்ப என்ன வரும்? அரை b வர்க்கம் அரை m எடுத்தா m ஒன்று மீயும் v வர்க்கம் கீழே சிம்பிள் m பிளஸ் கேபிட்டல் m வெட்டினா gh வரும். கடைசி விடையை பார்த்தீங்கன்னா விடையில எல்லாமே v வர்க்கத்தின் கீழ் 2gன்ற பெருக்கமா இருக்குது. அப்ப நான் v வர்க்கத்தின் கீழ் 2g உருவாக்குறதுக்கு v வர்க்கத்தின் கீழ் 2 பொது எடுக்கிறேன். இங்க v வர்க்கத்தின் கீழ் 2 பொது எடுத்தா என்ன மீறாது? 1. இங்க v வர்க்கத்தின் கீழ் 2 பொது எடுத்தா என்ன மீறாது? m இன் கீழ் m இன் கீழ் கேபிட்டல் M பிளஸ் சிம்பிள் M. சரியா? இங்க gh. சரியா? gh. நான் அடுத்த ஸ்டெப்பை நேரடியாக இங்கே எழுதுறேன். g போது பிரிச்சா என்ன நடக்கும்? இங்க g வரும். அப்ப போக சேர்த்தா இது வரும் m பிளஸ் m m கீழே m பிளஸ் m வரும். இங்க v வர்க்கத்தின் கீழ் 2g சமன் h. இது மேல சுருக்கினா ஒரு சிம்பிள் m வெட்டலாம். வரும் எனக்கு விட v வர்க்கத்தின் கீழ் 2g இன்டு கேபிட்டல் M இன் கீழ் கேபிட்டல் M பிளஸ் சிம்பிள் m வரும். இது யார் என்ன? சென்ற அதி உயரமை. தொடர்ச்சியா பேப்பர் கிளாஸ் மெயின்டைன் பண்ணி கொண்டு வாங்க. தியரியை விட ஆக முக்கியம் அப்ளிகேஷன். உங்களுக்கு தெரியும் சக்தி காப்புறுதி படிச்சிருப்பீங்க, இதெல்லாம் செய்யல அமைக்கும். கொஞ்சம் யோசிக்கிறது பழகுறதும் பேப்பர் கிளாஸ். சரியா? யோசிக்கிறது பழகுறதும் பேப்பர் கிளாஸ். இனி வர காலங்கள்ல உங்களோட ரிக்வெஸ்டின் அடிப்படையில் தான் கேள்விகளை கூட்டுறதா இல்லையா என்ற விஷயங்கள் பார்க்கப்படும். சரியா? அவன் நல்ல வச்சுக்கோ. தொடர்ச்சியா பேப்பர் கிளாஸுக்கு வாங்க. டைம் வச்சு பேப்பர் செய்யுங்க. பேப்பர் திருத்தி மார்க்ஸ் தர செட்டப்புக்கு எல்லாம் வார்த்தைக்கு இன்ஷா அல்லாஹ் உங்களோட ஒத்துழைப்பு எவ்வளோ இது அந்த அளவுக்கு தான்
எனக்கும் இந்த எஃபர்ட்டை போட்டு படிப்பிக்கலாம். சரியா? தொடர்ச்சியாக பேப்பர் கிளாஸை மிஸ் பண்ணாமல் பாருங்க. அடுத்த ஸ்ட்ரக்சரை பார்ப்போம்.